السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அப்பாசிய ஹிலாஃபத்துடைய தொடரில் நாம் அபு ஜஅஃபர் அல் மன்சூர் அவருடைய காலத்தை பார்த்து வருகிறோம். அதில் சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லா, அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களுடைய அந்த இதில் சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய வரலாற்றுடைய நீட்சி 160 161 62 எவ்வளோ சொன்னோம்? 67 இல்லை தானே? 67 சொன்னோம். அவரோட மரணம் பாருங்கள், அது கொஞ்சம் 61 62 67 இமாம் தஹபி 162 அப்படின்னு என்ன செய்கிறார்? 161 162ன்றார். அதான் 7 தான் சொல்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். வேறு ரிவாயத்துகள் இந்த எடுத்தாங்களோ தெரியா. அதுதான் 161. ஓ, அதுதான் அப்படி சொல்லிட்டேன். 61 தானே? 61 தான். அதை நேற்று தான் 67ன்னு சொன்னேன். அதுதான் ரைட். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ஹிஜ்ரி 161 62 மரணித்ததான எனது தகவல் என்பதனால் அவருடைய அந்த காலப்பகுதி மஹதியுடைய ஆட்சி காலப்பகுதி வரைக்கும் என்ன செய்து நீள்கிறது. அந்த பகுதியை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடித்தோம்னா அப்பாசிய கிலாஃபத்துடைய ஒரு பொது போக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவருடைய வாழ்க்கையும் என்ன செய்யும் தெரிஞ்சிடும். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் சுலைமான் பின் அப்துல் மலிக்குடைய காலத்தில் பிறக்கிறார், உமையா ஹிலாஃபத்தில். அப்போ அதுக்கு பின்னால் பாருங்கள் அப்பாசிய ஹிலாஃபத் வருது. அப்போ அபுல் அப்பாஸ் சஃபாவுடைய காலம் அவருக்கு கிடைக்கிது, அபு ஜஃபர் மன்சூர் காலம் கிடைக்கிது, மஹதி கிடைக்கிது. அப்படின்னா 4, அதாவது அந்த உமையா ஹிலாஃபத்துக்கு பின்னால் அவருக்கு ஒரு 3 ஆட்சியாளருடைய காலப்பகுதி என்ன செய்யுது கிடைக்குது. எனவே எந்த அறிஞரை பற்றி நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி பல ஆட்சியாளர்களை கடந்து அவருடைய இதுவைகள் வந்திருக்கும். அவருடைய எழுத்துக்களில் பேச்சுக்களில் உள்ள தர்பியாக்கள் உள்ள செல்வாக்குகளும் இந்த பகுதிகள் காரணமாக என்ன செய்யும் அமைந்திருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இப்போ சுஃபியான் தௌரி மட்டுமல்ல, நம்ம அந்த காலப்பகுதியில் படிக்க வேண்டிய அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இப்போ நம்ம இதில் பேசிய எல்லா அறிஞர்களும் அந்த காலப்பகுதியில் தான் என்ன செய்கிறாங்க வாராங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அதாவது இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் இப்னு அனஸில் வந்து ஹாரூன் ரஷீதுடைய காலப்பகுதி வரைக்கும் என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதாவது இதில் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அப்போ இமாம் ஷாஃபியுடைய காலப்பகுதி என்ன மஹதியுடைய காலப்பகுதியில் என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அவர் அந்த காலத்தில் பிறந்திருந்தாலும், அபு ஜஃபர் மன்சூர் காலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய காலப்பகுதி ஸ்டார்ட் ஆகிறது வந்து அதுக்கு பின்னால். ஸோ இந்த காலப்பகுதியோடு சேர்த்து படிக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அப்பாசிய கிலாஃபத்துடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஆட்சியுடைய அந்த தன்மைகளையும் பற்றி படிப்போம், ஆட்சியுடைய வரலாறையும் படிப்போம், ஆட்சியாளர் பற்றியும் படிப்போம். இது உண்டு. ரெண்டாவது அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், அதே போல் அந்த காலத்தில் அதாவது அந்த கல்வி சம்பந்தமான அந்த நூல்கள் தொகுக்கப்பட்டது அந்த வரலாறுகளோடு சேர்த்து படிப்போம். பிரிவுகள், யுத்தங்கள், இவைகளெல்லாம் கலந்த ஒரு பகுதியாக கொண்டு போனால் தான் ஒரு முழுமையான ஆட்சி வடிவத்தை என்ன செய்யலாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு பகுதியும் இருக்குது, அதை நம்ம சேர்த்தோம்னா பெரிய பகுதியாக போயிடும். அது என்னென்னா இதே காலப்பகுதியில் இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியிருந்த நாடுகள், இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியிருந்த நாடுகள், சைனா எப்படி இருந்துச்சு, ரஷ்யாவுடைய பகுதியில் எப்படி இருந்துச்சு, அந்த பகுதியில் வந்து ஒரு தொடர்ச்சியாக கொண்டு போனால் பெரிய பகுதியாக போயிடுது. நம்ம உமையா ஹிலாஃபத்து ஸ்பெயினில் உள்ளதை கூட இதில் என்ன செய்யலை எடுக்கலை. ஆனால் ஒரு தடவைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த காலப்பகுதியில் இந்த சீன் எப்படி இருந்துச்சு, மற்றபடியான இந்த ரஷ்யா பகுதிகள் எப்படி இருந்தன, இந்த ஒரு அளவுக்கான இப்போ நம்ம அமெரிக்காவுடைய பகுதியை நம்ம தெரிஞ்சிட்டோம். அது 1500 தான் என்ன இந்த கிறிஸ்து 1500 தான் அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் என்ன செவித்தியர்கள் இருந்தார்கள் அப்படின்ற பகுதியை பார்த்துட்டோம். இது மாதிரி மற்ற பகுதிகளை ஒரு அளவு பார்த்தோம்னா எங்களுக்கு போகிற டைமில் வந்து என்ன நம்ம இந்த இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே மட்டும் இருக்காமல் மற்ற விஷயங்களையும் ஓரளவு டச் பண்ணி தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது என்ன செய்யும், அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவுடைய அந்த தொடர்ச்சியில் வந்து இறுதி பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இறுதி பகுதி ஒரு 2-3 விஷயங்களை நம்ம இதில் பார்ப்போம். ஒன்று, சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவுடைய அந்த மரணத்துக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள், அதாவது இமாம் தஹபி என்ன செய்கிறார் சொல்கிறார், அதையும் சொல்லிவிட்டு சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவுடைய மரண பகுதியையும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் இமாம் தஹபி என்ன செய்கிறாருன்னு சொன்னால்
அவரோட அவரோட உலகப்பற்றின்மை சம்பந்தமான விஷயங்களில் சில புதிய தகவல்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதையும் நம்ம என்ன செய்வோம், அதை பார்ப்போம். அப்படி பார்த்தால் என்ன செய்வோம்னா இன்னும் கொஞ்சம் அவரை பற்றிய ஒரு முழுமையான தகவல்களாக அதை என்ன தான் அப்படி தான் இமாம் தஹபி என்ன செய்கிறார் கொண்டு போகிறார். இப்போ அவருக்கு அந்த தர்த்தீப் அழகாக பண்ணலாம் தான், இருந்தாலும் அவர் எப்படி செஞ்சுக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு உலகப்பற்றின்மையை சொல்லிவிட்டு மறுபடியும் அரசரோட சம்மந்தப்பட்டதை சொல்லிவிட்டு மறுபடியும் உலகப்பற்றின்மையோட சம்மந்தப்பட்டது, மறுபடியும் ஹதீஸ் தேடுதல், மறுபடியும் மன்னர்களோடு சம்மந்தப்பட்டது, இப்படியே தான் என்ன செய்கிறார் கொண்டு வந்து கடைசியில் நீட்டமான ஒரு தர்ஜுமான்றதுனால தம்மதி தர்ஜுமா அவரை பற்றிய சுய என்னது சரிதம் இதோடு என்ன செய்கிறது முடிகிறதுன்னு வேறு என்ன அதில் பாயிண்ட். அப்படி தான் சில அறிஞர்களுக்கு மட்டும் தான் அப்படி போடுவார். ஏன்னா நீளமாக எடுத்துகிட்டு போயிருப்பார். அதனால் எந்த இடத்துல முடிகிறதுன்ட்டு என்ன செய்யாது இப்போ லேசாக விளங்கிடும். அப்போ வந்து கையெழுத்து பிரதியில் என்ன செய்யும் விளங்காமல் போயிருமன்றதால தம்மதி தர்ஜுமான்னு என்ன செய்கிறார் அந்த பகுதியை பதிவு செய்திருக்கிறார். இதில் கபீசா சொல்கிறாரு, அதாவது கான சுஃபியான் இதா நதர்த்த இலஹி கஅன்னஹு ராஹிப். நீங்கள் சுஃபியானை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதா நதர்த்த இலஹி கஅன்னஹு ராஹிப், அவர் வந்து துறவி போல என்ன செய்வார், அவரை பார்த்தா ஒரு துறவியுடைய ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். இதா அஹத ஃபில் ஹதீஸ்களை சொல்ல ஆரம்பித்தால் அன்கர்த்தஹு, இவரா அவர் என்ன யோசிக்கிற நிலைமையில் இருக்கும். அவருடைய அந்த ஆர்வமும் அந்த வேகமும் வந்து அதுக்கு மாற்றமான ஒரு நிலையில் இருக்கும். இதை சொல்லிட்டு இமாம் தஹபி என்ன சொல்கிறாருன்னா குல்து அது லஹக சுஃபியான் ஹவுஃபுன் முஸ்இஜுன் இலல் காயா. சுஃபியானுடன் இறுதி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அளவு கடந்த அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பிலான ஒரு அச்சம் அவரோடு கலந்துட்டு. இப்போ அச்சம் இருக்கணும், அந்த அச்சம் வந்து அவருடைய லைஃபையே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவில் என்ன செஞ்சுட்டு அதீத பயம் உண்டு, அளவுக்கு அதிகமான ஒரு பயம் உண்டு அவருக்கு என்ன அவரோடு கலந்து இருந்தது அப்படின்றான். இன்றைக்கு அதுக்கு உளவியலில் பேர் வச்சுக்கிறாங்க ஃபோபியாண்டு. அதுக்கு என்ன அதாவது அச்சம் எல்லையை வந்து என்ன கடந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன ஃபோபியான்னு பேர் வச்சுக்கிறேன். இஸ்லாமோஃபோபியான்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன இஸ்லாத்தை பற்றிய இப்போ இஸ்லாமோஃபோபியான்னு ஒன்று இல்லை, அது இஸ்லாமோஃபோபியான்னு அந்த வழக்கு முஸ்லீம்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் இஸ்லாத்தை கண்டா பயம், தாடி வச்சா பயம், கரண்டைக்கு மேல் கொடுத்தா பயம், அதாவது அவன் ஒரு விதமாக பேசினால் பயம், உறுதியாக பேசினால், இது போலியாக ஏற்படுத்தப்பட்ட வேண்டுமென்று ஏற்படுத்தப்பட்ட தீவிரவாத சிந்தனைக்காக ஏற்படுத்தப்பட்டதுனால இஸ்லாமோ ஃபோபியான்னு அதுக்கு பேரை வச்சுட்டாங்க. ஃபோபியாண்டு உளவியலில் பொதுவாக பேசுகிறேன்னா அளவு கடந்த பயம், ஒரு மனிதன் இயற்கையான பயம் இருக்கும், ஆனால் எதற்கெல்லாம் அளவு கடந்த பயம் வருமோ அது ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்கு இருந்தது, சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது அப்படின்றாங்க. ஃபோபியான் விளங்கிடப்படாது, நான் அதை இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன். அதாவது அவர்கிட்ட ஒரு இறைவனுடைய விஷயத்தில் மட்டும், இல்லாட்டி மன்னர்களுக்கு அஞ்சலே, அவர் மன்னர்களுக்கு அஞ்சவும் இல்லை, என்ன பெரும் அரசுகளுக்கு அஞ்சவும் இல்லை, இராணுவத்துக்கு அஞ்சவும் இல்லை, அல்லாஹுடைய விஷயத்தில் வந்து ஹவுஃபுன் முஸ்ஐஜ், அதாவது எந்த அளவுக்கு அதாவது ஹவுஃபுன் முஸ்ஐஜ் இருந்துச்சுன்னா டிஸ்டர்பான அந்த அச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி ஏற்கனவே சொன்னார் குன்னா நக்கூனு இந்த அவரோட நாங்கள் இருப்போம் ஃபகான்னமா உக்கிஃப லில் ஹிசாப், அவர் மறுமையினால் விசாரணைக்கு நிறுத்தப்பட்டது போல் அவருடைய அந்த தோற்றமும் நிலைப்பாடு அப்படியே என்ன செய்யும் இருக்கு, அவரை மீறி என்ன செய்து அது வந்து விடுகிறது. அதே போல் அஸ்ஸாம் இப்னு அலி அவர் சொல்கிறாரு, நான் வந்து அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன், யார் சுஃபியான தௌரி சொல்ல கேட்டிருக்கிறேன், லக்கத் ஹிஃப்துல்லாஹ ஹவுஃபன் அஜபன்லி, அதாவது கைஃபலாமுத், நான் அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கே ஆச்சரியம், நான் ஏன் மௌத்தாக அமைக்கிறேன், அந்த அச்சம் என்ன செஞ்சிருக்கணும் கொண்டிருக்க வேண்டும், அந்த அளவுக்கு எனது அது என்னை அவரே சொல்கிறார், என்னை மீறி வந்து, அதாவது அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது அவருடைய அந்த தன்மையில் அதிகரிச்சிட்டு. அவர் இங்கே இஹ்லாஸை பற்றி பேசலை, எனக்கு அல்லாஹ் பற்றி அச்சம் கூட்டிட்டு அதை பற்றி பேசலை, ஒரு அன்றாட வாழ்க்கையை மனிதன் கொண்டு போகிற அந்த நிலை எல்லாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அது வந்துட்டு வலாக்கின் நான் எப்படி இதை இவ்வளோ இருந்தும் எனக்கு மரணம் வராமல் இருக்குது, இந்த அச்சம் என்னையே கொல்லாமல் இருக்குன்னு எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது. வலாக்கின் லீ அஜலுன், எனக்கு ஒரு அஜல் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான், வதித்து அன்னஹு ஹுஃபிஃபா அன்னி, அது என்னை விட்டு லேசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மினல் ஹவுஃபி அஹாஃபு ஐயத்ஹப அக்லி, அதாவது எனக்கு எந்த அளவுக்கு பயன்னு சொன்னால் என் சிந்தனை போயிருமோன்னு நான் பல முறையில் என்ன செஞ்சுக்கிறேன் பயந்திருக்கிறேன். ஹம்மாத் இப்னு ஹம்மாத் சொல்கிறாரு, சமிஅத்து சௌரி சொல்ல நான் கேட்டேன், இன்னில அஸ்அலுல்லாஹ யுத்ஹிப அன்னி மின் ஹௌஃபி, அவனுடைய அச்சத்திலிருந்து கொஞ்சத்தை போக்குமாறு நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன். அதாவது அவருடைய அன்றாட லைஃப் என்ன கொண்டு போக முடியாத அளவில் மிகைத்து போன ஒரு அச்சத்தை யார் உணர்றாரு, சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உணர்கிறார். அப்படின்னா அவர் வந்து அதை இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபீன்கள்ட்ட எல்லாம் ஒரு இரையச்சம் ஒன்று இருந்திருக்குது, அந்த இரையச்சத்தால் அவங்களுக்கு வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகலை, அவங்களுக்கு வாழ்க்கை என்ன செய்யலை இடைஞ்சலாக போகலை. அப்போ அந்த அளவுக்கு போனால் அது பிழை, அந்த வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் போனால் பிழை என்றால் அது அவருடைய சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய நிலையை அதை மாற்றிடும். இப்போ சிலர் வந்து தொழுகையில் என்ன செய்வாங்க கத்திக்கொண்டு அழுது கொண்டு மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லி என்ன வந்து சொல்கிறாங்க.
அப்போ சொன்ன டைமில் அந்த அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாட்ட இல்லாட்டி அப்துல்லா இப்னு ஜுபைர்ட்ட அந்த ஜுபைர் ரதியல்லாஹு அவரோட குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் அது. அப்போ சொன்னோடனே ஹா உலாய் ஷயாத்தீன்னு சொன்னாங்க, அவர்கள் ஷைத்தான்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபீன்களோடு இருந்தீங்க, அவங்களோட ஹவுஃப் இப்படி இருக்கல, இந்த மாதிரியான என்ன சஹாபாக்களோடு இருந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு அச்சத்தை நாங்கள் என்ன செய்யலை காணலை. அப்போ சில சுஃபியான தௌரி அந்த நிலைமைக்கெல்லாம் போகல, ஆனால் அவர் அந்த விதத்தான மோசமான தவறான எந்த நிலைமைக்கும் அவர் போகல. ஆனால் அவரை மிகைத்து அந்த அச்சம் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது என்பதை யார் உணர்றாரு? சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாரு? உணர்கிறார். அப்போது அந்த அச்சம் என்ற அந்த பகுதி வந்து மனிதனை வந்து மிகைத்து வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு போகிறது என்பது பிழைன்றதை யார் உணர்றாரு? சுஃபியான தௌரி உணர். ஆனால் அவர் மஹ்லூப், அவர் மிகைச்சிட்டு அவரை வந்து அது மிகைத்து விட்டது. அதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? மற்றவர்கள்ட்ட சொல்கிறார். உண்மையாக அவர் மிகைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இது வந்து அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி உண்டு. இது இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி சொல்கிறாரு, சில இரவுகளில் வந்து நான் பல இரவுகள் அவரை அவதானித்திருக்கிறேன். திடீரென என்னது அந்த நரகத்தை சொல்லி சத்தமிட்டுக்கொண்டு முழிச்செலும்புவார். நரகத்தை சொல்லி சத்தமிட்டு கொண்டு விழித்தெலும்புவார். அப்போ அவர் சொல்ல ஷகாலினை திக்ரு உன்னாரி அணி நோமி வஷா, தூக்கம் எனக்கு தூக்கம் என்ன செய்யலை டிஸ்டர்ப் ஆகுது. அதுபோல் என்ன மனிதனுடைய அன்றாட ஆசைகள் தேவைகள் இவைகள்லாம் எனக்கு என்ன செய்யுது டிஸ்டர்ப் ஆகிறது அப்படி என்று சொல்லி சொன்னதாக என்ன செய்கிற வருகிறது. அபு நுஐம் சொல்கிறாரு, கான சுஃபியான், அபு நுஐமோட நேரடி மாணவரில் தகவலாக சொல்கிறார், கான சுஃபியான் இதா தக்கர் அல் மௌத் லம் யுன் தஃபா பிஹி ஐயாமன். அவர் மரணத்தை மரண ஞாபகம் அவருக்கு வந்துட்டுன்னு சொன்னால் பல நாட்கள் அவளால் எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிருமாட்டார். அப்படின்னா என்ன, ஹதீஸ் கேட்க இயலாது, ஹதீஸ் சொல்ல இயலாது, பார்க்க இயலாது, இந்த ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரோட வரலாற்றில் வந்த இது பல நிறைய அவங்ககிட்ட இதில் வராது, அவரிடத்தில் வந்த ஒரு முக்கியமான தகவல்களில் ஒன்று இது. மனிதனுடைய அச்சம் வேதனை அல்லாஹ்வுத்தாலா அதனால தான் மறதியை வச்சுக்கிறான். சில நேரங்கள் எங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு மார்க்க உரையிலையோ ஒரு உருக்கமான ஒரு உரையிலையோ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், எங்களால் வந்து வாழ்க்கையுடைய ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் வெறுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலை ஒன்று வரும். அல்லாஹ் பற்றி இறையச்சம் என்ன செய்யும் அதிகரித்து கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய நியாமத்தின் காரணமாக அதை என்ன செய்கிற அல்லாஹ் தாலா ஒரு பேலன்ஸாக என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான். ஏன்னா மனிதன் அன்றாடம் வாழணும் என்பதற்காக. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, லவ் தஅலமூன மா அலம், நான் அறிந்ததெல்லாம் உங்களுக்கு அறிவில் இருந்தால் ல தஹிக்தும் கலீலம் வல பகைத்தும் கதீரா, நீங்கள் அதிகமாக என்ன செய்திருப்பீர்கள், அதாவது அழுதிருப்பீர்கள், குறைவாகவே சிரித்திருப்பீர்கள், நீங்கள் மனைவி அதாவது குடும்பத்தில் ஒன்று கூடி இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஹைரான சுன்னத்தை என்ன சொன்னாங்க, திருமணம் முடிங்க, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க, என்னது அதாவது வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த பகுதி வந்து ஒரு அதாவது உலக வாழ்க்கையை தனித்து பார்த்தோம்னா சிறப்பான நிலை அது. அல்லாவை பற்றி இறைச்சம், அல்லாவை பற்றி அதோடு வாழ்ந்துட்டு மனிதன் மரணிக்கிறது. ஆனால் உலகத்தை புறக்கணிப்பது இஸ்லாம் எங்களுக்கு தடுத்த ரசூலான வழிமுறைக்கு மாற்றமானது. அதனால் அப்படி ஒரு அதீத அச்சம் வந்து என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை அதாவது அழித்து விடும். எங்களுக்கு அச்சமும் எந்த எல்லைக்குள்ளே இருக்கணும்னா குர்ஆனும் என்ன ஹதீஸும் சஹாபாக்களும் சொல்லக்கூடிய எல்லையில் இருக்கணும். சுஃபியான தௌரி அதுக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் அவரை வந்து அவர் வழிமுறைகள் எந்த தவறான வழிமுறை, அவர் 2 திருமணங்கள் முடித்திருந்தார், அவருக்கு பிள்ளை இருந்துச்சு, ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் பொருளாதாரத்தை என்ன செஞ்ச தேடிக்கிறாரு, உழைச்சிக்கிறாரு, சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு, நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு இருக்கிறார், எல்லாமே அவர் என்ன செஞ்சுக்கிறாரு செய்திருக்கிறார். ஆனால் அச்சம் என்ன செஞ்சிருக்க அவரை ஒரு மிதமிஞ்சி போயிருக்கக்கூடிய நிலைமையில் பார்க்குறோம். ஒரு அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறையில் இருந்து கொண்டு அச்சம் மிகுந்த சில முக்கியமான இந்த மாதிரி அதீத அச்சங்களை கொண்ட சில முக்கியமான அறிஞர்கள் வரலாற்றில் இவருடைய என்ன ஒரு ஒன்று இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது முக்கியமாக இமாம் தஹபியுடைய அந்த 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 இதை பாருங்கள், அதாவது என்ன குறிப்பு, அவர் வந்து முஸ்ஐஜ்லில் இலல் காயா ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அசௌகரியமான ஒரு அச்சம் அவருக்கு என்ன செஞ்சது இருந்ததுன்னு இமாம் அதாவது தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது ஒரு பகுதி. அடுத்ததாக வந்து அவரை பற்றி சொன்ன விஷயங்களில் இன்னும் அடுத்த சில அவரோட ஜுஹூதோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதை படிச்சுட்டு நம்மளுடைய அந்த மரணம் சம்பந்தமான அந்த விடயத்தை பார்ப்போம். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக இந்த கூட்டு வருது. இமாம் தஹபி சொல்கிறார், வஃபி கைரி ஹிகாயா, பல சம்பவங்களில் வருகின்றன. அன்ன சுஃபியான கான யக்பலு ஹதியத்த பஅதின் நாஸ் வ யுதீபு அலைஹா, மக்கள் இந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார், அதற்கு பரிகாரம் செய்யக்கூடியவராக என்ன செஞ்சார்
இருந்தார். அவரும் என்ன பரிகாரம் அன்பளிப்பும் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படி என்று சொல்லி இமாம் தஹாபி என்ன செய்ய வஃபி கைரி ஹிகாயா பல சம்பவங்கள் என்ன செய்திருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது. சுஃபியான் தௌரி சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா கால யஸ்ஸகிருல் குலாமு லிசபை பற்கள் விழுகிற காலப்பகுதி இருக்க அது வந்து பிள்ளைக்கு 7 வயசில் என்ன செய்யப்படும் ஒரு குழந்தைக்கு ஏற்படும். ஒயஹ்தலிமு பாத சபை இன்னும் 7க்கு பின்னால் அவன் பருவ வயதை அடைகிறான். ஒரு 14 13 என்ன செய்கிறான் பருவ வயதை அடைகிறான். சும்மா அதை உச்சத்தை சொல்கிறாரு, இல்லாட்டி 10லிருந்து அது நடக்கும். ஆனால் 14 வயசில் பருவ வயதை அடைய சும்மா என்தஹி தூளுஹு பாத சபை இன்னொரு 7ல் அவனோட உயரம் முடிந்து விடுகிறது. அவனோட வளர்ச்சி என்ன செய்யுது முடிந்து விடுகிறது 21. சும்மைய தக்காமல் அக்கலுஹு பாத சபை இன்னொரு 7க்கு பிறகு சிந்தனை என்ன செய்கிறது பூர்த்தியாகிறது 28. சும்மஹிய தஜாரும் அதுக்கு பின்னால் எல்லாமே அனுபவங்கள் தான். பின்னர் எல்லாமே என்ன அதாவது சும்மஹிய தஜாரிப் அதாவது அனுபவங்கள் தான் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதாவது இது நடந்துச்சா இதுக்கு பின்னால் எல்லாமே அனுபவத்தின் மூலம் அவன் என்ன செய்கிறான் வளர்ச்சி அடைந்து கொள்கிறான் என்று சொல்லி வேறு எந்த வளர்ச்சியும் அவனில் இருக்காத வரும். அனுபவ வளர்ச்சி மட்டும் தான் என்ன செய்யும் இருக்கும். அதாவது உடல் வளருது பல் வளருது எல்லாம் வளர்ந்துட்டு பின்னால் இனி வளர்ச்சி என்று இருக்கப்படுறது என்ன அறிவும் சிந்தனையும் அனுபவங்களும் மட்டும்தான் அப்படின்னு சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதாக வருகிறது. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் மாலிக்கை பற்றி ஒரு கூட்டு சொல்கிறார். மாலிக்கும் லைஸ லஹு ஹிஃப்த் மாலிக்கு மனனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாரு இமாம் மாலிக்கு மனனம் இல்லை. இமாம் மாலிக் மனன மலை. ஆனால் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் இப்படி ஒரு கூட்டு சொல்லிக்கிறார். அதை இமாம் தஹாபி கீழே அதாவது ஒரு இந்த பின்னூட்டமாக சொல்கிறார் என்னன்னா ஹதா யகூலுஹு சுஃபியான் லிகுவத்தி ஹாஃபிலத்திஹி பிகஸ்ரத்தி ஹதீதிஹி வ ரிஹ்லத்திஹி இலல் ஆஃபாக். இதை சுஃபியான் சௌரி சொல்கிறதுக்கான காரணம் அவருடைய மனன சக்தியுடைய பலத்தின் காரணமாகவும் அவருடைய ஹதீஸுடைய அதிகப்படியான தன்மையின் காரணமாகவும் அவருடைய பலதரப்பட்ட நாடுகளுக்கான பயணத்தின் காரணமாகும். அதன் காரணமாகத்தான் இதை சொல்கிறார். ஏன்னா இமாம் சுஃபியான் தௌரி இப்போ நாங்கள் இப்போ பார்த்துட்டு எத்தனை இடங்களுக்கு பிரியாணம் போய் யமனுக்கு போயிட்டார், மக்கா போயிட்டார், பஸ்ராவுக்கு போயிட்டார், குஃபா இருந்த இடம் பல முறை போயிட்டார். அப்புறம் குராசானுக்கு இங்கே அஸ்கலானுக்கு அப்போ இந்த பகுதிக்கெல்லாம் சுஃபியான் தௌரி என்ன அடிக்கடி தனக்குள்ளாகிட்டே இருக்கிறதால நிறைய அது இமாம் மாலிக் அப்படி இருக்கலை. ஹிஃபுதோடு ஒப்பிடுகிற நேரத்தில் சில நேரத்தில் என்ன செய்ய நல்ல மனநத்தில் உள்ளவர் வந்து முன்னால் உள்ளவரை சரியாக இட போகிறதுக்கு சில தவறிடலாம். இவர் பிழை விடுறாரு 2-3 பிழை விடுறாரு அப்படின்னு சொல்லி தவறிட வாய்ப்பு இருக்குது. அவருடைய மனநத்தில் உச்சகட்டம் அதனால் பிழை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மிதமான இப்போ சுஃபியான் தௌரியை பற்றி பின்னணி இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் இந்த வார்த்தை எடுத்தாருன்னா என்ன நினைப்பார் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார் இமாம் மாலிக் மனனம் இல்லை அப்படின்னு சொன்னால் சுஃபியான் தௌரி இமாம் மாலிக்கை பலகீனப்படுத்தினதாகத்தான் என்ன செய்வாங்க நினைப்பாங்க. சுஃபியான் தௌரியும் பலகீனப்படுத்தலை. சுஃபியான் தௌரி கம்பேர் பண்ணுறதெல்லாம் என்னென்னா அண்டைக்குள்ள அதாவது பெரும் அறிஞர்களுடைய அந்த மனநத்தை வச்சு இமாம் மாலிக்குடைய இதை என்ன செய்கிறார் பார்ப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது வந்து சுஃபியான் தௌரி இந்த அர்த்தத்தில் தான் சொன்னார் அப்படின்ட்டு. அம்மா மாலிக்குன் இமாம் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபலஹு இத்கானுன் வ ஃபிக்ஹுன் லா யுத்ரகு ஷஅஹு ஃபீஹி வலஹு ஹிஃப்துன் தாமுன் ஃபரதியல்லாஹு அன்ஹுமா. இமாம் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபலஹு இத்கான் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது நேர்த்தியான ஒரு ஹிஃப்த் அவருக்கு இருக்குது. அதாவது தர்த்தீபான முறைப்படுத்தப்பட்ட ஒரு மனனம் அவருக்கு உண்டு. வ ஃபிக்ஹ் சிறப்பான விளக்க அறிவு உண்டு. அதில் யாரும் போட்டி போட முடியாது, யாரும் அதனை அடைய முடியாது. அவருக்கு பூரணமான மனன சக்தியும் என்ன உண்டு. இருவரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக ஃபரதி அல்லாஹு அன்ஹுமா என்று இமாம் தஹாபி என்ன செய்கிறார் சொல்கிறார். இமாம் தஹாபியை பற்றி இந்த சியர் அலாம் நுபலாவை அடிப்படையாக வச்சு நியாயமான நேர்மையான இமாம் தஹாபியுடைய கூற்றுக்கள் அப்படின்னு ஒரு தனியாக என்ன செஞ்சாங்க ஒரு புத்தகம் போட்டாங்க. எல்லா அறிஞர்களிடத்துலையும் இமாம் தஹாபி இப்படி சொல்லக்கூடிய கொமெண்ட்டுகள் இருக்குது. இந்த மாதிரியான அதாவது நடுநிலையான பேச்சுக்கள் இதை வைத்து என்ன செஞ்சாங்க ஒரு புத்தகம் தனியாக என்ன செஞ்சார் போட்டாங்க. துக்தூர் மூசா ஷரீஃப் அவர் இப்போ உள்ளு கைக்கிறார். அடுத்ததாக இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நான் பார்த்தேன். ஹலஃப் இப்னு தமீம் சொல்கிறாரு அவரோடு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இமாம் சுஃபியான் தௌரி யோசிக்கிறார் இன்னா லில்லாஹ் அல்லாஹ்வுக்கே என்ன நாம் திரும்பி செல்ல இருக்கிறோம். அஹாஃப் யகூன் அல்லாஹு கத் ضيع هذه الامه حيث احتاج الناس الى مثلي என்னை போன்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவில் இந்த உம்மத் இப்படி ஆகிட்டேன்டா இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா தண்டிக்க நாடி விட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தண்டிக்க நாடி விட்டான் அவர் சொல்லக்கூடிய என்னன்னா இந்த உம்மத்து நிறைய பாவம் என்ன செய்து பிழை விடுகிறது, என்னை போன்றவர்களுக்கு தேவையுடையவர்களாக என்ன ஆகிவிட்டார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுதுன்னு சொல்லி. அப்போ இது வந்து சுஃபியான் தௌரி பகிரங்கமாக என்ன எல்லாருக்கும் முன்னால் அப்படின்றது இல்லை. அந்த ஹலஃப் இப்னு தமீம்கிட்ட என்ன அவர் கேட்குற அளவுக்கு என்ன செய்கிற சொல்கிறீங்க இவ்வளோ மக்கள் நம்மகிட்ட வார அளவுக்கு என்றா இந்த உம்மத்தை என்ன
அல்லாஹு தாலா அழிக்க நாடி விட்டானோ அல்லது என்ன தண்டிக்க நாடி விட்டானோ என்று நினைக்கிறார் சுஃபியான் தௌரி. காரணம், அவர் எத்தனை முறை சொல்லிக்கிறாரு, கனவு காண்டக்கூடியவர்கள் வந்து சொன்னால் என்ன, சுஃபியான் தௌரி என்ன சொல்லுவார், கனவு காண்றவரை விட என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும். அப்போ அவைகளை வைத்து சுஃபியான் தௌரி என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு ஆளை கிட்ட சூழ்ந்து வாரதை வச்சு. ஆனால் நினச்சி பாருங்கள், இன்றைய காலத்தையும் அந்த காலத்தையும். இன்றைக்கு வந்து ஒரு மாநாடு கூட்டுறோம், நம்ம மாநாட்டில் உரை நிகழ்த்துறோம், 30,000 பேர் கூடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அந்த வசனத்தை ஓதுறது என்னது, அல்லாஹ்வுடைய உதவி மக்கா வெட்டி வந்த. இது அல்லாஹ்வுடைய உதவி என்று நினைக்கல சுஃபியான் தௌரி. சுஃபியான் தௌரி இருக்கிறவோட காட்டும் என்ன நினைக்கிறான், அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவியின் பக்கம் தேவைப்படுகின்ற அளவுக்கு ஆக்கிட்டான்னா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை என்ன தண்டிக்க நாடுகிறானோ என்று தான் நினைக்கிறாங்களே தவிர, அப்படின்னா இந்த இதில் வந்து அரபுலகெல்லாம் விடுங்க, தமிழ் உலகத்தில் யார் என்னத்தை நினைக்க விளங்கிட்டா. அந்த அளவுக்கு சொல்லப்போனால் அல்லாஹு தாலா அது சரியாக பிள்ளைன்னு எனக்கு சொல்ல தெரியலை, க்ரௌடை ஒரு இடத்துக்கு கூட்டி அதிகமாக வச்சு விட்றான்னு சொன்னால் சோதனை தான் அர்த்தம், உச்சகட்டமான ஒரு சோதிக்கப்படுற அர்த்தம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் தக்வாவுடைய இஹ்லாஸுடைய நேர்மையான எத்தனையோ அறிஞர்கள் இதை விரும்பாமல், அது தேவைப்படாமல் தனிமையில் என்ன இருந்து கண்டு நல்ல மார்க்கப்பட்ட எங்களுக்கு தெரியும், நல்ல விளக்கம் மட்டும் இருக்கிறது, நல்ல அறிவிரிக்கன்னு தெரியும், பேச்சாற்றல் மட்டும் என்ன இல்லை. அந்த பேச்சாற்றல் இல்லை என்ற ஒரே காரணமாக அறிவு என்ன செஞ்சிருது, அந்த அவங்க எங்களோட பேசுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த தகவலை சொல்லிடுங்க, இதை சொல்லிடுங்க, இதை பேசிடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இதை பற்றியான ஒரு கவலையும் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக மறுமையில் இருக்கும். இதில் உள்ளத்துக்குள்ளே வந்து அந்த முஆலஜத்து நஃப்ஸ் நம்ம சொல்கிறோமே, அந்த உள்ளத்துக்குள்ளே வந்து நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனைன்னு ஒருத்தன் விளங்கலேன்னு வைங்க. இந்த பாயிண்ட்டை வந்து அல்லாஹ்வுடைய சோதனைன்னு விளங்கலேன்னா அது பெரிய ஆபத்து. ஏன்னா ஒரு வார்த்தையில் அல்லாஹ் பிடிச்சிருவான், உள்ளத்துக்குள்ளே இல்லாது விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், வஹி இறங்குது, அங்கே ஒரு சோதனை ஏற்படுத்துறதுக்கு சைத்தான் ஒரு வேலை செஞ்சான் தானே. உங்களை விட படித்த வைக்கிறான் ஒருத்தரை கேட்க வச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹியை வச்சு தான் பேசுகிறாரு. ஏண்டா வஹி இறங்குற மனிதர் அவர் தான். அப்போ அவர் சொல்கிறார், என்னை விட இந்த பூமியில் ஒரு படித்த ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியாதுன்றார். அதை வச்சு தான் அல்லாஹ் தஆலா சோதிச்சான். ஹிதர் அஸ்ஸாத்தில் போக வச்சதில் இருந்து அறிவு உன்னை விட அதிகமானவன் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சோதிச்சான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வரைக்கும் என்ன ஹிதர் ஒருத்தர் இருக்கிறதுன்னு தெரியாது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற வஹியை தெரிஞ்ச ஒருவருக்கு இன்னொருத்தர் இருக்கிறேன்னு தெரியாதுண்டா. இந்த உலகத்தில் நம்ம அப்படி எதுவுமே என்ன செய்யலை, நினைக்கல. இந்த மாதிரியான ஒரு சோதனை வர டைமில் சுஃபியான் தௌரியோட வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான என்ன வார்த்தைகள். இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கான மிக முக்கியமான அடிப்படைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் எப்பயுமே மனதில் என்ன இருக்கணும்டா, அதாவது நம்ம சஹாபி போல் வாழ முயற்சி எடுக்கணும், அதுக்காக ட்ரை பண்ணணும். ஆனால் ஒரு படு மோசமான ஈமானுடைய லெவலில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம்னு வைங்களேன், அவன் என்னை விட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லா தகுதியோடு இருக்கிறான்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டும் எப்பயுமே கலந்து என்ன செய்யணும், இருக்கணும். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து உச்சகட்டமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். ஆனால் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவர் என்னை விட சொர்க்கத்துக்கு போகிற எல்லா தகுதியில் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பது நினைக்கிறேன். இந்த ரெண்டும் என்ன செய்யணும், நம்மகிட்ட கலந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், அதாவது சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்கிட்ட நான் அதாவது பல நேரங்களில் ஆடைகளில் என்ன ஒரு கவர்ச்சியை நான் கண்டதில்லை என்றான். ஆடைகளில் கவர்ச்சிகள், ஒரு பணிவான ஆடை தான் அவரிடத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது என்று சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சுஃபியான் தௌரி இன்னொரு சப்ஜெக்ட், அவர் வந்து நிறைய நகைச்சுவையுடையவராக என்ன செஞ்சார் இருந்தார். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு மற்றவங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, நகைச்சுவையை குறைச்சிக்கங்கன்னு சொல்கிற அளவில் நகைச்சுவை யார்கிட்ட இருந்துச்சு, சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ இதில் பாருங்கள், முஆஃபா அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ஸைத் இப்னு அபி ஸர்கா அறிவிக்கிறார். அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, யா அபு அப்துல்லாவே மா ஹதல் மிஸாஹ், இன்னும் இந்த அளவில் என்ன செய்றீங்க, நகைச்சுவை என்ன செய்கிறீங்க லைஸ ஹாதா மின் ஃபிஅலில் உலமா, இது உலமாக்களுடைய வேலையே இல்லை, இது வந்து உலமாக்களோட வேலை. இதில் வந்து இப்போ சைத்தான் நிறைய பேர் கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டுருவான், சரியா, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ பொதுவாக நகைச்சுவை தன்மை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஓ சுஃபியான் தௌரி மாதிரி தான் அப்படின்ட்டு. நகைச்சுவை தன்மை, நகைச்சுவை செய்யக்கூடிய தன்மை வந்து நன் முஸ்லீம் டைம் இருக்கு, முஸ்லீம் டைம் இருக்கு, இமாம்கிட்டையும் எல்லாட்டையும் இருந்திருக்கு. சுஃபியான் தௌரி இவ்வளோ பெரிய நல்ல பண்புகளோடு சேர்த்து இந்த நகைச்சுவை தன்மை இருந்திருக்கு. இதை மட்டும் தனியர்த்தி சுஃபியான் தௌரியோட பண்போடு இவர் வாழ்கிறாருன்னு நினைத்திடப்பட. சுஃபியான் தௌரி இவ்வளோ அறிவோடு, இவ்வளோ பேணுதலோடு, இவ்வளோ தக்குவாவோடு இந்த பண்பு அவருக்கு என்ன செஞ்சு இருந்திருக்குது. மா ஹாதல் மிஸா லைஸ ஹாதா மின் ஃபிஅலில் உலமா, இது உலமாக்கள் செய்கிற ஒரு முறை அல்ல. ஏன்னா சுஃபியான் யக்பலு மின், அது சுஃபியான் எப்பயும் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதா, அந்த மாதிரி நகைச்சுவை பண்ணக்கூடாதான். எந்த அளவுக்கு இருந்துக்கு என்ன கபீசா சொல்கிறாரு, கான சுஃபியான் மஸ்ஸாஹன்,
சுஃபியான் வந்து மிசாஹ் கூட, நகைச்சுவை தன்மை கூட உள்ளவராக இருந்தார். குந்து அத் அஹர் ஹல்ஃபஹு மகாஃபத்தா யுஹையரணி பி முசாஹி. நான் அவர் அப்படி ஏதாவது போகிற டைமில் பெரும்பாலும் அவருக்கு பின்கால நான் போயிடுவேன். ஏன்னா அந்த நகைச்சுவை தன்மை வந்து நம்மளே முதலாவது என்னது அதுக்குள்ளே எடுத்துருவார் எண்ணத்துக்காக வேண்டி கொஞ்சம் பின்னால் என்ன செஞ்சிருவேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நகைச்சுவை செஞ்சு என்னையே வந்து சங்கடத்துக்குள்ளாக்கிடுவார்ன்றதுக்காக வேண்டி அவருக்கு என்ன அந்த மாதிரி டைமை விலகிக்கிறது போகிறது அவரோட என்ன அந்த ஏரியாவுக்குள்ள பற்றாமல் நான் அப்படி போகக்கூடியவராக இருந்தேன்னு சொல்லி கபீசா என்ன செய்கிறாரு சொல்கிறாருன்னு செய்தார். இப்போ கான சுஃபியான் மஸ்ஸாஹன் குந்து அத் அஹர் ஹல்ஃபஹு மகாஃபத்த யுஹையரணி பி முசாஹிஹி. அதுபோல் சுஃபியான் தௌரி சில நேரங்களில் சிரிப்பாராம். ஹத்தா யஸ்தல்கி வயமுத்த ரிஜ்லஹி, அதாவது சிரித்து கீழே அப்படியே தலையை சாய்ச்சி என்ன இப்படி படுக்கிற அளவுக்கு என்ன அவருடைய சிரிப்பு என்னது அதிகமாக இருந்தது. சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இடத்தை பார்க்குறோம். அடுத்ததாக சில பேச்சுக்களில் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா என்ன செய்வாருன்னா, முஹத்திஸ் ஹதீஸ் கலை அறிஞர் கூட போகிற டைமில் தக்கத்தமு யா மஅஷர துஅஃபா, பலகீனர்களே கொஞ்சம் முன்னுக்கு போங்கன்னு வரான். சரியா, பலகீனமானவர்களே கொஞ்சம் முன்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு ஸைத் இப்னு அபி ஸர்கா என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு அந்த இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை தன்மை என்ன செஞ்சது அதிகமாக. அப்போ சுஃபியான் தௌரிகிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, இஜ்தமா ஃபிஹில் அதுதாதன்னு சொல்லுவாங்க. ஒன்று கொண்டு நேர் எதிரானவைகள்லாம் சேர்ந்து சுஃபியான் தௌரிகிட்ட ஒன்று கொண்டு நேர் எதிரானவைகள்லாம் ஒரு ஆளில் சேர்ந்த மாதிரி என்ன செய்தி அவரில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு தன்மை சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி இருந்ததாகவும் அதை அவர் என்ன இப்போ சுஃபியான் தௌரி நிச்சயமாக இதை பாவங்கள் உண்டா என்ன செஞ்சிருப்பார், நினச்சிருப்பார். அவர் அதை நினச்சி கவலைப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார்ன்ற சந்தேகம் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள இப்போ நிறைய அவரோடு உள்ள மாணவர்கள், நிறைய பக்கத்தில் உள்ள அறிஞர்களே என்ன இந்த மாதிரி பின்னுக்கால நம்ம வந்து ஜோக்கில் நம்மளே எடுத்துருவார் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் பின்னுக்க போகிறதாக இருந்தால் ஒரு அதிகமான ஒரு என்னது மிசாஹ் உள்ளவராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் சுஃபியான் தௌரி ரஹிமுல்லா மிசாஹ் உள்ளவராக மட்டும் இருக்கலன்றதை சேர்த்து என்ன செய்யணும் எடுத்துக்கணும். மார்க்கத்துக்கு முரணாக சினிமா நகைச்சுவைகள், மற்றவனை கிண்டல் அடிக்கிறது, மற்றவனை மட்டம் தட்டுறது, மற்றவனை ஏளனமாக பார்க்குறது, இந்த நகைச்சுவைலாம் எதுவும் என்ன செய்யலை வரல. ஏண்டா ஒரு வசனத்தை சொன்னோன்னே எல்லா பேக்கிங்கையும் கொண்டு அதில் சேர்த்துருவாங்க வழங்கிட்டா. அதனால் அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம். ஆனால் ஒரு நகைச்சுவை வந்து இப்போ பாருங்கள் அவரோட வார்த்தை என்ன தக்கத்தமு யா மஅஷர துஅஃபா என்ற வார்த்தை வந்து எங்களுக்கு நகைச்சுவை உண்டாக்குது. ஆனால் அது வந்து என்ன ஒரு அர்த்தத்தோடு உள்ளதாக என்ன தெரியும். இப்படியான நகைச்சுவைகள் இருந்துச்சு. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாதவராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கொள்ளணும். பல அறிஞர்கள் வந்து அந்த நகைச்சுவை ஒரு அறிஞர் என்ற ஒரு இடத்த வந்துட்டால் நகைச்சுவை செய்கிறதே ஒரு தவறாக நினைச்ச அந்த ஒரு பார்வையோடையும் இதை பார்க்கணும். அப்போ சுஃபியான் தௌரி கொஞ்சம் சிரித்தாலும் என்ன அந்த தவறு லிஸ்ட்டுக்குள்ளே இதை பார்ப்பாங்க. எனவே அவர் அதிகமாக நகைச்சுவை செய்யக்கூடிய அந்த வார்த்தைக்கும் ஒரு கனதி இருக்கு, கணப்பரிமாணம்னு சொல்லுவாங்களே, அது டைமென்ஷன். சரியா, கனதி. அந்த கனதி வந்து நம்ம நினைக்கக்கூடிய அளவில் இல்லை. அதிகமாக சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதிகமான வார்த்தை அவ்வளோதான் சொல்ல, அதுக்கு மேலே சொல்லலை. மிக அதிகமாகன்றது எவ்வளோ ஒன்று குறைச்சி சொல்லலாதே. அப்போ கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியும் சொல்லலாது. அதிகம் என்ற சுஃபியான் தௌரியுடைய அந்த வார்த்தையில் அர்த்தம் என்னென்னா, இன்றைக்கு நம்ம நடக்கிற அதல்ல, ஒரு அறிஞர்கிட்ட இருக்கின்ற அளவை விட கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சது அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட அந்த இதோடு சம்பந்தப்பட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா இப்னு வஹப் சொல்கிறாரு, ரஐத்து தௌரிய ஃபில் ஹரமி பஅதல் மக்ரிபி ஸல்லா சும்ம சஜத சஜதத்தன் ஃபலம் யர்ஃபா ஹத்தா நூதிய பில் இஷா. நான் ஒரு தடவை சுஃபியான் தௌரியோட ஹரத்தில் இருந்தேன். மக்ரிபுக்கு பிறகு தொழுதார், ஒரு சுஜூத் செஞ்சார். இஷாவுடைய அதான் கேட்கும் வரைக்கும் அந்த சுஜூத்லேருந்து எழும்பல் அவர் அதிலே என்ன செஞ்சார், சுஜூதிலேயே இருந்தார். அதை நான் கண்டேன் என்றார். அதுபோல் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவும் ஃபுதைல் இப்னு ஐயாதும் ஒரு மஜ்லிஸில் என்ன செய்கிறார், உட்கார்ந்துக்கிறாங்க. இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறாங்க, சில பாடங்களை படிச்சுக்கிறாங்க. இரண்டு பேரும் அழுதாங்க. அந்த இடத்துல இரண்டு பேரும் அழுதார்கள். அப்போ சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இன்னில அர்ஜு ஐயக்கூன மஜ்லிசுனா ஹாதா அஅதம மஜ்லிஸின் ஜலஸ்னஹு பரக்கா. நாங்கள் அமர்ந்த மஜ்லிஸுகளில் இது ஒரு அபிவிருத்தி பொருந்திய பரக்கத்து பொருந்திய மஜ்லிஸாக இருக்க வேண்டுமென்று நான் ஆசை வைக்கிறேன். அப்போ ஃபுதைல் ரஹிமஹுல்லா சொல்கிறார், லாக்கின்னி அகாஃபு ஐயக்கூன அஅதம மஜ்லிஸின் ஜலஸ்னஹு ஷுஅமன் அலைஸ நதர்த இலா அஹ்ஸனி மா இந்தக ஃபதஸய்யன்த பிஹி லி வதஸய்யன்து லக ஃபஅபத்தனி வஅபத்துக். அதாவது நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், நம்ம உட்கார்ந்த மஜ்லிஸுகளிலேயே மிகவும் அதாவது ஒரு தரமற்ற பரக்கத்தற்ற ஒரு மஜ்லிஸாக நான் இதை நினைத்து பயப்படுகிறேன்.
2 பேருமே அப்படி என்று சொல்லலை, அஞ்சுகிறோம். ஏனென்றா நீங்கள் உங்கள்கிட்ட இருப்பதிலேயே எது சிறப்பான தகவல்களோ அந்த தகவல்களை பார்த்து நீங்கள் என்கிட்ட சொல்லலையா, அதை வைத்து நீங்கள் அதை அழகாக சொல்லலையா, அதே போல் எனட்டுள்ள தகவல்களையே எது சிறப்பான தகவல்களோ அதை நான் முன் வச்சு உங்களே என்ன அலங்காரமாக ஆகவில்லையா, அதில் நீங்கள் என்னை வணங்கிட்டீங்க, நான் உங்களை என்ன செஞ்சுட்டேன், வணங்கி விட்டேன், அப்படி இல்லையான்னு கேட்டார். அப்போ ஃபபக்கா சுஃபியான் அழ ஆரம்பித்தார். ஹத்தா அலா நஹிபுஹு, அவருடைய அந்த விம்மல் அதாவது உயர்ந்து போகிற அளவுக்கு என்ன செஞ்சார், அழ ஆரம்பித்தார். பின்னர் சொன்னார், அஹ்யைதனி அஹ்யாக்கல்லா, என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பானாக, அப்படி என்று சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக வருது. இது மிக முக்கியமான விஷயம். என்றைக்கும் அறிஞர்கள் தங்களுடைய நல்ல செயல்பாடுகளில் திருப்திப்பட்டது இல்லை. அதில் சரிப்பில் தெரியும் அவங்களுக்கு, அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டிய துஆலாம் இருக்கும், அதெல்லாம் தெரியும். ஆனால் 100% என்ன செய்யலை அவங்க எதையும், அஹாஃபு அர்ஜு, இந்த ரெண்டும் இருந்துச்சு. எப்படி அஹாஃபு அர்ஜு, அதாவது எதுனா ரஹபம் வரஹபா, எம்மை என்ன ஆர்வத்தோடும் அச்சத்தோடும், இது ரெண்டும் அவங்கள்ட்ட என்ன செய்யும், கலந்திருக்கும். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே உண்மையிலே ஒரு 2 அறிஞர்கள் இருந்தால், 2 படித்தவங்க உட்கார்ந்தா, படித்தவங்களை உனக்கு 2 மாணவர்கள் உட்கார்ந்தா ஒரு அறிவு சம்பந்தமாக பேச்ச ஆரம்பித்தாண்டா இதை தவிர்த்துக்கலையிலாண்டா. இப்போ ஒரு ஆள் இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஒரு இடத்துல உட்கார்றோம், ஒரு இடத்துல சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் பற்றி பேச்சு கொண்டு வருதுன்னு வைங்களேன், சும்மையே எங்களுக்கு அந்த ஜீனத்து வந்துடும், தஸீன். இல்லை சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹோட விஷயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்ன, நம்ம அதை தஸீன் பண்ண தான் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ அதில் ஒரு நல்ல செய்தி கடத்தப்பட்டாலும், மனசு உருகினாலும், அந்த கவலையை நம்ம ஷேர் பண்ணாலும், ஆனால் அவருடைய விதை எப்படி இருக்குது, அந்த தகவலுடைய செறிவை நம்ம அவனுக்கு கடத்துறது தான் என்ன செய்யுது இருக்கு. அதன் மூலம் அவன் அஜாப், அடே இந்த ஒரு முக்கியமான தகவல் என்றது ஒரு பகுதி கலக்குதே. அதில் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு, பெரும்பாலான ஃபத்வாக்கள் குர்ஆன் சுன்னாக்கு நேர்பட இருந்தாலும் அதில் ஹவா இருக்கும், மன உச்சை இருக்கும் என்றார். பெரும்பாலான ஃபத்வாக்கள் குர்ஆன் சுன்னாக்கு நேர்பட சரியாக இருந்தாலும் அதில் ஹவா கலந்திருக்கும் என்றார். அப்போது இதுதான் அந்த உள்ளத்துவே முஆலஜா பண்ண அறிஞர்கள், அதாவது உள்ள கிடக்கைகள் ஓர ஆள் அகலங்களை அப்படி அலசி எடுத்த அறிஞர்கள் கண்ட ஒரு விஷயம். இது இதில் என்ன இப்படி ஏன் இப்படி அலசனம் தெரியுமா, வஸ்வாசுக்காக அல்ல, திருப்தி இல்லாமல் அல்ல, அறிவில்லாததுக்காக அல்ல, அல்லாட்ட நம்மகிட்ட இல்லாத உண்டை நம்ம சாட்சி சொன்ன நிலைமையில் போகக்கூடாது. நமக்கு நாங்கள் எங்களே சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ நான் என்னுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்காண்டி தான் செஞ்சேன், நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, சரியா? அப்படி நான் நம்புகிறேன். ஆனால் நிச்சயமாக சுஃபியான் இப்னு உயைனா சொன்ன மாதிரி, யா அல்லாஹ் நான் உனக்காகவே செய்தேன் என்று நம்பக்கூடிய விஷயத்தில் நீ அறிந்தவைகள் கலந்திருக்கின்றன. நீ அறிந்தவைகள் எனக்கு தெரியாது, நீ அறிந்தவைகள் கலந்திருக்கின்றன, நிச்சயமாக கலந்திருக்குது. இதை என்ன செய்யணும், இருக்கணும் என்பது தான் இந்த வார்த்தையில் என்ன செய்து விளங்குறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது முக்கியமான ஒரு படிப்பினையை சுஃபியான் தௌரி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு என்ன செய்கிறது ஏற்படுத்தி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்து இந்த வரலாற்று தகவலை பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபுதைல் இப்னு ஐயாத் சுஃபியான் தௌரியுடைய 2 சந்திப்பையும் நம்ம புரிஞ்சதுக்கும் இப்போ அந்த காலத்தையும் இடத்தையும் நேரத்தையும் விளங்கி புரிஞ்சதுக்கும் இடையில பாருங்கள், அது அப்படியே அந்த மாகோலைகளுக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு அதை தந்துட்டு சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு, அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு கொண்டு வந்து தருவதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சுஃபியான் தௌரி வசியத்து பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன் சில புக்குகளை, அதாவது புதைக்கிறதுக்கெல்லாம். அதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க. உண்டு அவர் பலகீனவர்கள் வழியாகவும் அறிவிச்சுக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தன ஒரு செய்தியை நம்ம அறிவிக்கிறோம், அது பலகீனவர்களையாக அறிவித்தா அது சில தவறான விஷயங்களும் என்ன செஞ்சிடும், மக்களுக்கு போய் சேர்ந்துடும் என்ற அச்சமும் இஹ்லாஸும் பிரபலியமின்மை இதெல்லாம் காரணமாக இருந்துச்சு. அவர் வாழ்நாளையும் ஒரு சில புத்தகங்கள் என்ன செய்கிறாரு புதைச்சிக்க. அபு அப்துர் ரஹ்மான் அல் ஹாரிதி சொல்கிறாரு, சுஃபியான் சில புத்தகங்கள் எழுதினதில் புதைச்சார், அழிச்சார். அப்போ ஃபக்குன் துஇனுஹு அலைஹா, நான் உதவி செஞ்சுட்டு இருந்தேன், அதை எரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ சொல்கிறாரு புதைக்கிற டைமில், அபு அப்துல்லா சுஃபியான் தௌரி வஃபீர் ரிகாசி அல் ஹுமுஸ், அதாவது நிலத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த புதையல்களில் 5 ஜக்காத் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்றார். அப்படின்னா இப்போ இது புதையல் தானே புதைக்கிறது, 5 ஜக்காத் என்ன செய்யணும் கொடுக்கணும். அவருக்கு விளங்கிட்டு ஹுத் மாஷியத்தை உனக்கு தேவையானதை எடுத்துக்கின்றார். இதில் உங்களுக்கு தேவையானதை என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க, அதான் எனக்கு 5 என்ன செஞ்சுருங்க இந்த நுஸ்காக்களை தந்துருங்கன்றாங்க. அப்போ அதோட அஸல்து மின்ஹா ஷைஇன் கான யுஹத்திதுனி மின்ஹு, எனக்கு அறிவித்த செய்திகளோட நுஸ்காவை மட்டும் நான் என்ன செஞ்சேன் எடுத்துக்கணும். எனக்கு அவர் அறிவித்த செய்திகள் இருக்கே அதை அவர் எழுதியிருப்பார், அதை மட்டும் சுஃபியான் தௌரிட்டு நான் என்ன செய்தேன் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அவர் புதைக்கிறதே வேறு நோக்கத்தில், அப்போ அதை அவர் விடுவார், அதை புதைக்க தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு அறிவித்ததை மட்டும் என்ன செஞ்சேன்னா எடுத்துக்கண்டேன். ஆனால் அதை எப்படி கேட்குறாங்க, வஃபிர் ரிகாசி அல் ஹுமுஸ், புதையெல்லாம் 5 என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும், அதை தந்துருங்கன்றார். அப்போது விரும்பினத்தை என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்கன்னு அவர் புரிகிறார்.
அடுத்ததாக வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் ஒன்று தான் யஅலா இப்னு உபைத் அறிவிக்கிறார், லவ் கான மஅக்கும் மன் யர்ஃபஉ ஹதீஸக்கும் இலா சுல்தான் அகுன்தும் ததகல்லமூன பிஷைஇன் குல்னா லா கால ஃபஇன்ன மஅக்கும் மன் யர்ஃபஉல் ஹதீஸ். நாங்கள் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எதையாவது மன்னர்களிடத்தில் ஆட்சியாளர்களிடத்திலே உயர்த்தக்கூடியவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் எதையாவது இங்கே பேசுவீங்களா? பேச மாட்டீங்க தானே அப்படின்றாங்க. இல்லைன்றாங்க எல்லாரும். உங்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடியவைகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சொல்லக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள் என்று சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து என்ன அரசர்கள் வந்து இந்த இன்டர்னலாக பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த தகவல்கள் வந்தாலும் அதை என்ன செஞ்சாங்க, அதாவது அதை பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பில் அதை வச்சு விசாரிக்கக்கூடிய அமைப்புலலாம் இருந்தார். ஆனால் ரசூலாங்கட காலத்தில் அப்படி இருக்கல, சஹாபாக்கட காலத்தில் அப்படி இருக்கல. என்ற ஒரு அரசர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏதாவது பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை வந்து தலையிடக்கூடியதாக ரசூலாங்க இருக்கல. ரசூலாங்க என் தோழர்களை பற்றி எந்த செய்தி என்னட்டு என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம்னு தான் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சுஃபியான் தௌரியுடைய தஃப்சீருக்கு தானே ஒரு சிறப்பான தஃப்சீர், அதாவது சுருக்கமாக சொல்லிடுவார். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இப்போ குர்ஆனில் முல்கன் கபீராண்டு வருது, சொர்க்கத்தில் உங்களுக்கு முல்கன் கபீரா பெரிய ஆட்சி ஒன்று கிடைக்கும்னு வருது. சொர்க்கத்தில் முல்கன் கபீரா பெரும் ஆட்சி உங்களுக்கு சொர்க்கத்தில் உண்டு, நீங்கள் பெருசாக ஆளுவீங்க சொர்க்கத்தை அப்படின்னு வருது. அப்போ சூரா இன்சான் 20 வசனம், கால இஸ்திதானுல் மலாயிகா அலைஹிம் அப்படின்னா என்ன தெரியுமா, மலக்குமார்கள் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நுழைவார்கள் அப்படின்றார். அந்த தஃப்சீரை பாருங்கள். முல்க் நீங்கள் சொர்க்கத்தில் ஆளுவீங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நுழைவார்கள். மலக்குமார்கள் வரவாண்டு அனுமதி கேட்பது என்பது அதுதான் பெரிய என்ன ஒரு ஆட்சி. நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு மலக்குமார்கள் வரணும்னா மலக்குமார்கள் அனுமதி கேட்பார்கள். அப்படி இந்த உலகத்தில் அப்படி இல்லையே. ஆனால் அந்த மாதிரி மறுமையில் என்ன செய்யும் இருக்கும் என்றது ஒரு தஃப்சீர் அவருடைய முக்கியமான ஒரு சுருக்கமாகி சுஃபியான் தௌரியுடைய தஃப்சீர் என்று தனியாக அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு நுஸ்காவை என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிக்கிறாங்க. சுஃபியான் தௌரியுடைய தஃப்சீரை எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சில பகுதிகளாக சில ரிவாயத்துலலாம் நிறைய வரும், நான் தொகுத்தும் தனியாக என்ன செஞ்சுக்கிறான் போட்டிக்கிறான். அதே போல் சுஃபியான் தௌரிக்கு இப்போ மிசாஹ் இந்த நகைச்சு விஷயத்தில் உபதேசம் பண்ணாங்கன்னு வருது, அச்சம் விஷயம் இன்னொன்றும் வருது. இப்போ சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் மஆஹித் அப்படின்ற சொல்கிறதாக இந்த மஆஹித் அல்லது மஆஹித்னு சொல்கிறதா இருந்தால் இந்த அச்சம் அந்த நகைச்சுவை அதுபோல் இது, அதாவது இப்ராஹிம் இப்னு அதுஹம் வந்து முக்கியமாக அந்த அதாவது சூஃபித்துவ இதுகளில் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான நல்ல அறிஞர்கள் ஒருவர் இப்ராஹிம் இப்னு அதுஹம். அவர் சொல்கிறாரு, சுஃபியான் தௌரியை கொஞ்சம் என்ன செய்கிறாரு, அதாவது உபதேசம் பண்ணுறார். அலா தர்க்கில் ஹசு, நீங்கள் யுத்தங்களில் கலந்து கொள்றதில்லை, போர்களில் போய் என்ன செய்கிறதில்லை, இந்த ஆட்சி யுத்தம் செய்தே அதாவது முஸ்லீம் அல்லாத ஆட்சிகளோடு யுத்தம் செய்து எல்லைப்புறங்களை பாதுகாக்கிறது இந்த வேலைகள்லாம் ஈடுபடுகிறது, நீங்கள் அதில் கலந்து கொள்கிறீங்களே அதான மிகச்சிறப்பான இது அப்படின்னு அவரை விமர்சிக்கிறார். இப்போ இப்ராஹிம் இப்னு அதுஹம் வந்து சூஃபியல் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இல்லை, அவர் சரியான மன்ஹஜுல் உள்ள ஜுஹூதில் இருந்திருக்கிறது. இந்த உபதேசமே ஒரு ஆதாரம் சொல்லிட்டு எப்படி சொல்கிறாருன்னா, வக்கால் ஹாதா அல் அவுசாயி, இந்த அவுசாயை பாருங்கள், அவர் எல்லா யுத்தத்திலும் என்ன செய்கிறார், கலந்து கொள்கிறார், ஈடுபடுகிறார். வஹு அசன்னு மின்ஹு, அவரை விட என்ன அவர் வந்து என்ன அதாவது மிகப்பெரிய வயது உடையவராகவே என்ன இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் திருப்பி கேட்டேன் என்ன ஏதோ அதையாட்ட இந்த அதுஹம்கிட்ட, சுஃபியான் அதுக்கு என்ன விளக்கம் வச்சுருந்தார், யுத்தங்களை கலந்து கொள்ளாமைக்கிறதுக்கு என்ன விளக்கம் வச்சுருந்தாங்க. கான யகூல் இன்னஹும் யுதையுனல் ஃபராயித், இவங்க கடமைகளை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, வீணடிக்கிறாங்க அப்படின்னு. யார், ஆட்சியாளர்கள் தான் அந்த இதில் ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்க யுத்தத்தை பிரதானப்படுத்துகிறாங்களே தவிர அவங்களுடைய கடமைகள் அது இது மற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அதை வீணடிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன நான் அவர்களோட கலந்து கொள்ள என்ன செய்யலை, விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அங்குள்ள கடமைகளை தொழுகையை முற்படுத்துகிற பிற்படுத்துறது அப்படி வீணடிக்கிறத சொல்கிறாங்கன்னு எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு படை என்ன செய்யாது, முஸ்லீம் படை அப்படி என்ன செய்யாது, இருக்காது. அப்போ இது அந்த அரசர்கள் அதை ஏற்பாடு செய்கிற அரசர்கள் வந்து அதை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிற தொழுகையை பிற்படுத்துகிற முற்படுத்துகிற இந்த வேலை யாரும் தொழுகை விடுறவங்க இருக்கல. அதான் விஷயம். நம்ம வந்து கெட்டவர்களாக பார்க்கக்கூடிய பல ஆட்சியாளர் தொழுகை என்ன செய்யலை, வீணாக்கலை. ஆனால் அதை கொஞ்சம் உபதேசம் படுத்துகின்றவர்களாக என்ன செய்ய அந்த உதாசீனப்படுத்துகின்றவர்களாக என்ன செய்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் முற்படுத்துகிற பிற்படுத்துறது இந்த மாதிரி அதைத்தான் என்ன செய்கிறார் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதில் சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் சுஃபியான் தௌரி சொன்ன ஒரு வார்த்தைகள் உண்டு, என்ன லா யஜ்தமி ஹுப்பு அலியின் வ உஸ்மான் இல்லா ஃபி குலூபி நுபலா இர்ரிஜால், அலியுடைய நேசமும் உஸ்மானுடைய நேசமும் உயர்ந்த தரமான மனிதர்களுடைய உள்ளங்களிலே தவிர ஒன்று சேராதென்றார். அலியையும் நேசித்து உஸ்மானையும் அதே அளவில் நேசிக்கக்கூடிய அந்த நேசம் உயர்தரமான மனிதர்களோட உள்ளத்தில் தவிர வேறு நபர்களோட உள்ளத்தில் அப்படி வராது. ஒன்றில் அலியை பகைப்பாங்க அல்லது உஸ்மானை பகைப்பாங்க, அல்லது உஸ்மானை பகைப்பாங்க அல்லது அலி இப்படி தான் இருப்பாங்க.
ரெண்டும் சேர்ந்து நேசிக்கக்கூடிய தன்மை உயர்தரமான மனிதர்களோட உள்ளத்துக்களாக என்ன செய்யும் வரும் என்று சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறார் சொல்கிறார். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா நல்ல சிந்தனை நேர்த்தியான சிந்தனைனா தான் அது ரெண்டு பேரும் நேசத்தை உண்டா என்ன செய்யலாம் கொண்டு போகலாம். இல்லாட்டி நேசத்தை சொல்லில் வச்சுட்டு மற்ற என்ன என்னது வேறு மாதிரி கொண்டு போகக்கூடிய தன்மை தான் என்ன செய்யும் இருக்கும் என்பது சுஃபியான் தௌரி நம்முடைய இந்த வார்த்தை என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. இன்னொன்று சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி பேசிய ஒரு முக்கியமான பகுதியில் ஒன்று நீயத்தை நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா சுஃபியான் தௌரி, அதாவது நீயத்தைன்னா ஒவ்வொரு செயல்களையும் குறிச்சவர் என்ன செஞ்சுக்கிறார், அதை பேசிக்கிறார். தலப்துல் இல்ம ஃபலம் யகுன் லீனியா, நான் அறிவை தேடுகிற நேரத்தில் எனக்கு எந்த நீயத்தும் என்ன செய்யலை இருக்கவில்லை. தும்ம ரஸகனி அல்லாஹுன் நீயா, பின்னர் எனக்கு நீயத்தெல்லாம் என்ன செஞ்சான் தந்தா, அந்த அறிவால் நீயத்தை தந்தா. அறிவை தேடுற நேரத்தில் எனக்கு நீயத்து இருக்கல, அந்த அறிவால் என்ன செஞ்சான் நீயத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். அடுத்ததாக மா அகாஃபு அலா நஃப்ஸி கைரல் ஹதீஸ், நான் இந்த நீயத்து விஷயத்தில் என்னில் பயப்படுவதெல்லாம் இந்த ஹதீஸை தவிர வேறு எதையும் நான் பயப்படலை. ஹதீஸ் சொல்கிறேனே இதில் தான் எனக்கு பயமே என்ன செய்யுது இருக்குது. ஹதீஸ் அறிவிக்கிறேன் இந்த விஷயம் உண்மையிலேயே மார்க்க பிரச்சாரம், மார்க்க உரைகள், மார்க்க விளங்கப்படுத்துகிற டைம்லையும் இதுதான் நம்ம நிறைய பயப்பட வேண்டியிருக்கு தகவல்கள். ஏண்டா அது நீயத்தை நிறைய என்ன செய்யும் பாதிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நீயத்து வர ஒரு சார் நீயத்தை என்ன செய்யாது இருக்கு. அதை சொல்கிறார் அவர். எப்படி சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு சொல்கிறார் இமாம் தஹாபி, அன்னஹு கான யுஹத்திஸு அனி துஅஃபா, ஏனென்றால் சுஃபியான் தௌரி பலகீனமானவர்கள் வழியாகவும் ஹதீஸுகள் என்ன செய்வார் அறிவிப்பார். மாலிக் பின் அனஸ் நிபந்தனையாக வச்சிருந்தார், நம்பகமானவர்கள் வழியாக தவிர நான் என்ன செய்ய மாட்டேன் அறிவிக்க மாட்டேன். அதில் பிழை விட்டிருக்கிறார். ஆனால் நிபந்தனை அடிச்சிருந்தார். சுஃபியான் தௌரி அப்படி நிபந்தனை என்ன செய்யலை வைத்திருக்கவில்லை. வலி அன்னஹு கான யுதல்லிசு அன்ஹும், சில நேரங்களில் வந்து கான யகாஃபு மின ஷஹ்வா, அவர்கள் வழியாக தத்லீஸும் என்ன செஞ்சுக்கிறார் சுஃபியான் தௌரி பண்ணிக்கிறார். அப்படின்னா என்ன பலகீனமான அறிவிப்பாளர்களை விட்டும் என்ன செய்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார். ஷஹ்வத்தை நிறைய பயந்திருக்கிறார், ஆசையை நிறைய பயந்திருக்கிறார். அதமின் நீயா ஃபி பஅதில் அஹாயின், சில நேரங்களில் தனக்கு நீயத்து இல்லாமல் போகிறத நினச்சி நிறைய என்ன செஞ்சுக்கிறார் பயந்திருக்கிறார். அதனால் ஹதீஸ் என்ன செய்கிறார் அவர் பயப்படுகிறார் என்றார். ஹதீஸில் ஒரு நேரத்தில் நிறைய நல்ல நீயத்து இருக்கும், இன்னொரு நேரத்தில் நீயத்தை விட நிறைய ஹதீஸ் சொல்லணும் மட்டும் என்ன இருக்கும். இதை நினச்சி அவர் என்ன செய்கிறார் பயப்படுகிறார். இந்த பயப்படுறதே ஒரு சிறப்பு தானே, அந்த நினச்சி பயப்படுறதே ஒரு சிறப்பானதை நம்ம பார்க்குறோம். கபீசா சொல்கிறார், சுஃபியான் சொன்னார் கத்ரத்துல் இஹ்வான் மின் சகாஃபத்தி தீன், நீயத்தோடு சம்மந்தப்பட்டதான். அதிகமான நண்பர்கள் உறவுகள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கிடைக்கிறது என்பது மார்க்கத்துடைய தரம் தாழ்ந்த நிலைமையை காட்டுது அவருடைய. அதாவது கத்ரத்துல் இஹ்வான் நிறைய பேர் இருக்கணும், நமக்கு க்ரௌடு, இந்த மாதிரியான மைண்ட் செட் எதை காட்டுதுன்னா மின் சகாஃபத்தி தீன், தீனுடைய தரமற்ற ஒரு தன்மையை அவர்கிட்ட காட்டுது. அவருடைய தரம் வந்து தீனில் என்ன ஒரு சஹீஃபான நிலையில் இருக்கிறத அது காட்டுது. இதை விரும்புவது, இதை என்ன செய்வது விரும்புவது. சுஃபியான் தௌரி சொல்கிறார், அகில்ல மின் மாரிஃபத்தின் நாஸ் யகில்லு கீபத்துக், மக்களுடைய அறிமுகத்தை நிறைய குறைச்சி எங்களோட புறமும் என்ன செய்யும் குறையும், புறம் பேசுகிறதும் என்ன குறையும் அப்படின்றார். அதே போல் இது அஸ்னா அலர் ரஜுல் ஜீரானு அஜ்மாவுன், பாருங்கள் சில சிந்திக்காத குணங்கள் இது உண்டு. ஃபஹுவ ரஜுல் சூ இல்லி அன்னஹு ருப்பமா ரஆஹும் யஸூன ஃபலா யுன்கிர் வ யல்காஹும் பிபிஸ்ரின். இந்த பக்கத்து வீட்டார்கள் எல்லோருமே ஒருவரை புகழ்வதை கண்டால் அவர் கெட்ட மனிதர். ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அண்டை வீட்டாரை எல்லாருமே அந்த அண்டை வீட்டார்கள் அவரை என்ன செய்கிறாங்க நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருமே புகழ்கிறாங்கண்டா அவர் வந்து ஒரு கெட்ட மனிதர் என்று விளங்கிக்காங்க. ஏனெண்டா அவர்கள் பாவம் செய்வதை இவர் பார்த்தாலும் அவர்களை இவர் புன்முறுவலோடு மட்டும்தான் சந்திப்பார், அந்த பாவத்தை கண்டுகொள்ள மாட்டார். அதாவது ஊருக்கெல்லாம் பாவத்தை தடுக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரரை பயிற்சிக்கலாமல் பாவத்தை தடுக்கிறது, அவங்களோட சிரித்து சந்தோஷமாக அப்படி மட்டும்தான் பேசுகிறது, அவங்கள தடுக்கிறது இல்லை. இது வந்து பொதுவாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய சிபத்துக்களில் உண்டு தான். பெரும்பாலும் பக்கத்து வீட்டால் தடுக்கிறது இல்லை, அங்கெங்கெல்லாம் தடுக்கிறது இல்லை. யாராவது முன்னுக்கால ஒரு பாவம் செய்கிறத கண்டா பயானில் சொல்லிடுவோம் அப்படின்னு அவருக்கு சொல்கிறது இல்லை, அவருக்கு சொல்லாமல் பயானில் அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன நீ ஏதாவது திருந்திட்டேன்டா எந்த இமாமுக்கும் அந்த நான் திருந்தினத்தை பழைய விஷயங்களை போய் சொல்லிடாத. ஏனண்டா அவர் வந்து பள்ளி ஃபுல்லாக உன மானத்தை வாங்கிடுவார். ஏனண்டா இந்த ஃபுலான் இந்த நபர் வந்து இப்போ முந்தி சாராயம் குடிச்சிட்டு இருந்தார், தண்ணி அடிச்சிட்டு இருந்தார், இவர் கெட்ட வேலைகள்லாம் செய்து கொண்டு இருந்தார், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் திருந்து விட்டார்னு பள்ளியாக என்ன மானத்தை என்ன செஞ்சிடுவார் வாங்கிடுவார். அதனால் அவர்கிட்ட சொல்லிடாத என்றார். அவர்கிட்ட என்ன திருந்தினா சொல்லிடாது, அல்லாவோட மட்டும் வச்சுக்க, உன்னை திருத்துறன்ற பேரில் உன்னை மான மரியாதையெல்லாம் என்ன ஊர் உலகம் ஃபுல்லாக இவர் என்ன இப்படித்தான் ஒரு அப்படி சொல்லி வச்சு. இப்போ தவ்வா காலத்தில் அப்படி ஒரு இதுவும் இருக்குது, தவ்வா காலத்தில் அப்படி ஒரு ட்ரெண்டும் இருக்குது. என்னென்னா இவராக சொல்கிறது, நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, களவெடுத்தோம், கொள்ளையடித்தோம், அது செஞ்சோம், இது செஞ்சோம், என்னென்ன மாதிரி பாவங்கள் செஞ்சோம், இப்போ திருந்திட்டோம். இது உங்களை யாருக்கு நீங்கள் வந்து இதையும் சொல்லணும், இந்த இடத்துல திருந்திட்டோன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே. இல்லை சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா இல்லையா, சஹாபாக்கள் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் குழந்தையில புதைச்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம்னு சொல்லிக்கிறாங்க இல்லை. வஹீயுடைய ஆரம்பத்தில் பொது மன்னிப்பு வரக்கூடிய இடத்துல தீனே இல்லாத டைமில் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் வேறு. இப்போ தீன் கிடச்சி நீ முஸ்லீமாக இருந்து நல்ல மனிதராக இருந்த ஒருத்தன்
இப்படிலாம் நான் செஞ்சோன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன நினைவு வரும்னா, எல்லாரும் கேட்டு தான் பேத்து தான் இந்திக்கிறான், நம்மளும் ஒரு டைமில் தௌபா செய்வோம். சிலர் தெளிவாக கேட்குறாங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல வட்டியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா செட்டில் ஆகின ஒரு தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிப்பானான்னு கேட்குறாங்க, முன்னுக்காலே கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பாட்டு என்ன இருக்குது. இப்போ இந்த மாதிரி சொல்கிறது பிழை. அப்போ எனவே கெட்ட விஷயங்களை கண்டா முன்னுக்கு என்ன செஞ்சிடணும், அவருக்கு முன்னால் உபதேசம் செய்ய. அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னா அது வேறு, அது நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை விட்டு ஒருத்தர் மறைகிறாரு, அவரை வந்து தேடி போகிற பாட்டியெல்லாம் அதுவும் இருக்கு. நம்ம சொல்லிங்க அடிக்கடி, என்ன இந்த சிகரெட் ஏதாவது குடிச்சிட்டு இப்போ நம்மளை கண்டானே ஒதுங்கி, இப்போ இவர் தேடி போய் கண்டுபிடிக்க, எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே இது குடிக்கிறீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அவர் மூஞ்சில் ஊதி பேசுகிறாரு, வணங்கிட்டா இவன் செஞ்ச வேலை தான் அது, சரியா? அவரை கொண்டு வந்து பகிரங்கமாக கொண்டு வந்து போட்டுரு. அடுத்த நாள் பேசக்குள்ள அவன் ஊதிட்டே பேசுகிறான். சில வீடுகளுக்கு போகக்குள்ள திடீர்னு அந்த நாடகங்கள் சீரியல் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஓஃப் பண்ணிடுவாங்க. நீ கண்டுகொள்ளக்கூடாது, அதை உனக்கு முன்னால் ஓஃப் பண்ணிட்டாங்க தானே. இப்போ நீங்கள் எனக்கு தெரியும் என்ன திடீர்னா டிவி சூடாகிக்குது அப்படின்றது, சரியா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வைங்களேன், இது வந்து அவனை கண்டுபிடிச்சி அவனை சபைக்கு எடுக்கிற. அடுத்த நாள் அவருக்கு சேரை போட்டு கொடுக்க, நீங்கள் உட்காருங்கண்டு, அதை நீ தான் கண்டாய் தானே அப்படின்ட்டு. இது வந்து பாவத்தை வெளியே கொண்டு வரது. கண்ணால் கண்டால் நம்ம என்ன செஞ்சிடணும், அட்வைஸ் பண்ணிடணும், உபதேசம் பண்ணிடணும். அது பக்கத்து வீடு, இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீடு தான் கூடுதலாக என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். உபதேசம் பண்ண என்ன சொல்லுவாங்க, சரியான டிஸ்டர்ப் ஆகும், எப்போ பார்த்தாலும் என்ன அது செய்யாத இது செய்யாத அப்படி என்ன சொல்லிடுவாங்க. அப்போ ஓகே, உன்னை பாராட்டவும் செய்கிறாங்க விமர்சிக்கவும் செய்கிறாங்கன்ற அர்த்தம். முழுமையாக மொத்தமாக பாராட்டுறாங்கண்டா, நீ அவர்களோட புன்முறுவலில் மட்டும்தான் என்ன செய்கிறாய் இருக்கிறாய் என்பது அர்த்தம் அப்படின்றாங்க. அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாங்க, ஃபுதைல் இப்னு இயாத் சொல்கிறார் சுஃபியான் தௌரி சொன்னதாக. பாருங்க, ஃபுதைல் இப்னு இயாத் சொல்கிறார் சுஃபியான் தௌரி சொன்னதாக, இதா ரஅய்த ரஜுல முஹப்பபன் இலா ஜீரானிஹி ஃபஅலம் அன்னஹு முதாஹின். எல்லா அண்டை வீட்டார்களுக்கும் மிகவும் நேசத்துக்குரியவராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து முகஸ்துதியோடு இருக்கிறார் இடத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு மாதிரி இருந்து கண்டிருக்கிறார் என்றதை புரிஞ்சு சில விஷயங்களை சொல்லணும், கனிவாக நளினமாக என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி என்பதை இதில் என்ன செய்து விளங்க. அடுத்ததாக சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதில் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய செய்தியில் மஹதி ஆட்சியாளராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு ஒரு அமான், அதாவது பாதுகாப்பு ஒரு உத்தரவாதம் உண்டு கொடுத்த செய்தி கன்ஃபார்மாக இருக்குது. அது வந்து ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்திலையும் அது என்ன செஞ்சிருக்கலாம், கிடைத்திருக்கலாம். மற்ற மாதிரி என்ன இப்போ அதாவது அதுக்கு இறுதி பகுதியிலையும் என்ன செஞ்சிருக்கலாம், இறுதி பகுதியில் கிடைச்சது கன்ஃபார்மாக விளங்குது. ஆனால் ஆரம்பத்தில் கிடைச்சதுக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம், அப்படி தான் நம்ம புரிய வேண்டியிருக்கு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்டா, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அலி இப்னுல் மதீனி சொல்கிறாரு, சுஃபியான் வந்து கானஃபி இஹ்திஃபாஇஹி சனத், ஒரு வருட காலம் தான் என்ன சுஃபியான் தௌரி இந்த மாதிரி மறைஞ்சிருந்தார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படின்னு ரெண்டில் உண்டாக இருக்கணும். ஏன்னா அவருடைய காலப்பகுதியில் பார்க்கல ஒரு வருட காலம் என்று சொல்லலாது. அபூ ஜாஃபர் அல் மன்சூர் ஆரம்பத்தில் தேடிக்கொண்டிருக்கிற டைமில் ஒழிய வேண்டிய கட்டம் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. ஆனால் வேண்டுகோள் விடுத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதை நிர்பந்திக்கிற ஒரு கட்டம் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும், வெளியே இடங்களுக்கு போயிருக்கணும். அதுக்கு பின்னால் வந்து இவரை பிடிங்கன்னு அறிவிப்பு வந்த காலப்பகுதியில் என்ன செஞ்சிருக்கணும், அவர் ஒளிய ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்படி பார்த்தா தான் அந்த ஒரு வருஷம் என்ற அளவுக்கு என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். அப்போ மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போனது வந்தது எல்லாம் வந்து அவர் வந்து இதிலிருந்து தப்புவதற்காக என்றைக்கு அவரை அதாவது தண்டிங்கன்ற மாதிரி நிலைமை வந்தது, அண்டையிலேருந்து என்ன செஞ்சார் மறைய ஆரம்பித்தான்னு வருது. எப்படியா இருந்தாலும் ஆட்சியிலிருந்து விலகி அவர் போன பகுதி ஒரு 10 வருடங்களுக்கு மேலே, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம இப்படி புரிஞ்சு கொண்டோம்னா ஓகே, அலி இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய அதாக இருக்க வேண்டும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய விஷயத்தில் அபு அப்துல்லாவுடைய அந்த இசாம் தானே, இசாம் வந்து பேசின நேரத்தில் சொல்கிறாரே மஹதி என்ன, இந்த அபு அப்துல்லா போன்றவர்கள் இப்படி ஒதுங்கி இருந்தாங்கண்டா, என்னட்ட வாரவங்கள்லாம் இப்படி என்ன உபதேசம் பண்ணி அட்வைஸ் பண்ணி போட்டு ஏன்னா அந்த பேப்பர்களை பாதுகாக்கிற இடங்களில் இதுவும் உண்டு. வாளுடைய உரை மாதிரி அன்றைக்கு பேப்பர்களை மற்ற இதுகளை மடித்து பாதுகாக்கிற இடங்களில் இதுவும் உண்டு. அப்போது இதுலேருந்து எடுப்பாங்க, வெளியெடுத்து அதை தான் சொல்கிறாரு, இதுலேருந்து வெளியெடுத்து கடைசியில் லெட்டர் தராங்க, இதை கொஞ்சம் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா இப்போ மக்கத்துக்கும் நான் அவங்கள வெறுத்துடுறேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன், ஆனால் மனசால் என்ன உலகத்தை கேட்டுட்டீங்களே அப்படின்னு நான் வெறுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அபு அப்துல்லா போன்றவர்களும் வரவில்லைண்டா இது என்னன்னு கேட்குறாரு. இந்த சப்ஜெக்ட் வந்த உடனேயே செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், கொஞ்சம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இந்த செய்தி வருது, இவருக்கும் காலம் என்ன செஞ்சுட்டு அதாவது இந்த மிச்சம் நீண்டுட்டு. இப்போ பாருங்கள், சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி வந்து ஒதுங்கி இருந்ததுகள் ஒரு வருடம் என்றார். ஆனால் இமாம் ஸஹாபி சொல்கிறாரு தால மஹரபுஹு, அவர் வெறுண்டு ஓடிய காலம் நீண்டுட்டு அப்படின்றார். அப்போ அதனால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சுஃபியான் தௌரி முடிவு எடுக்கிறாரு,
பாதுகாப்பு இதை வாங்கிக்கண்டு, அந்த ஒப்பந்தத்தை வாங்கிக்கண்டு, உத்தரவாதத்தை வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுமே ஹதீஸுகளை சொல்லிக்கண்டு அப்படி என்று அவர் நினைக்கிறாரு. அதனால் அப்போ இதுவும் ஒரு ஆதாரம். ஆட்சி அவர் என்ன செய்யலை, ஷரஇய்யத்தற்றதுன்னு சொல்லலை, மார்க்கமற்றதுன்னு அதாவது மார்க்க அங்கீகாரமற்றதுன்னு சொல்லலை, இல்லாட்டி அதை கேட்க மாட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் லெட்டர் என்ன செய்கிறாரு, எழுதி அனுப்புகிறாரு. உடனே மஹதி என்ன, நான் அவருக்கு என்ன செஞ்சிட்டேன், பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் என்று லெட்டரை என்ன செஞ்சார், ரிட்டர்ன் அனுப்பினார், பதில் போட்டு அனுப்பினார் என்று வருது. அதுக்கு பின்னால் பஸ்ரால் அவர் பாதுகாப்போடு என்ன செஞ்சார், கொஞ்சம் காலம் இருந்துட்டு தான் மரணிச்சார்னு ஒரு அறிவிப்பும் இன்னொரு அறிவிப்பு வருது. அது எப்படி என்று சொன்னால் அபூ நுஐம் அறிவிக்கிறார், ஹத்தஸனா அத்-தபரானி, சுலைமான் இப்னு அஹ்மத் அத்-தபரானி, அபூ நுஐம் தான் சொல்கிறார் அது சரியா. அவர் தபரானி எங்களுக்கு என்ன செஞ்சார் சொன்னார்ன்னு ஒரு அறிவிப்பு இஸ்னாது. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் சுஃபியான் யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான்ட்ட சொல்கிறார், எழுதுங்க, நான் சொல்கிறத எழுதுங்க மஹதிக்கு. மின் சுஃபியான் இப்னு சயீத் இலா முஹம்மது இப்னு அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லா, பாருங்கள் பேரும் மஹதி, முஹம்மது இப்னு அப்துல்லா. முஹம்மது இப்னு அப்துல்லாக்கு என்ன, அதாவது நீங்கள் இதை எழுதுங்கள் அப்படின்ட்டு. அப்போது ஃபகுல்து இதா கதப்த ஹாதா லம் யக்ரஅஹு, என்ன இப்படி எழுதினீங்கன்னா வாசிக்க மாட்டா மஹதி. எப்படி எழுதிங்க நீங்கள் முஹம்மது இப்னு அப்துல்லான்னு உங்களே முற்படுத்தி அது இப்போ என்னது மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிற டைமில் இது சுஃபியான் சௌரி அது கூட என்ன செய்யலை, இப்படி எழுதினா அவங்க வாசிக்க மாட்டாங்க. முகமது அப்துல்லாவை ரெண்டாவது போட்டு உங்களை சுஃபியான் சாயிதை முன்னுக்கு போட்டிக்கிறீங்கன்னு. ஃபக்குல்து இதா கதப்தஹாதா லம் யுக்தும் கமா துரித், அப்படி நீ எப்படி எழுதணும் அப்படி எழுதுங்கன்றார், எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுங்க. அப்போ அவர் எழுதுகிறார் யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான், ஃபஇன்னி அஹ்மது இலைக அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு தபாரக வ தஆலா வ ஹுவ லில் ஹம்தி அஹ்லுன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு ஆரம்பிக்கிறார். எப்படின்னு சொன்னால் ஃபஇன்னி அஹ்மது இலைக அல்லாஹ், நான் இலைக்க இன்னி அஹ்மது இலைக் அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, எந்த அதாவது வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறானோ எவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, அவனை நான் புகழ்ந்து உங்களிடத்தில் எழுதுகிறேன். தபாரக தாலா, அவன் உயர்ந்து விட்டான், கண்ணியமடைந்து விட்டான், அவன் புகழுக்கு மிகவும் தகுதியானவன், அவன் என்ன அதாவது எல்லாவற்றின் மீதும் சக்தியுடையவன். அல்லாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் ஆட்சியாளர்கள் செய்யலை, அதில் அவங்க அதில் முரம்படலை, இவரோட அவங்கள புகழ்கிற டைமில் தான் பிரச்சனை. அப்படி என்று சொல்லி இந்த எழுதிட்டு மற்றபடி என்ன முகமது இப்னு அப்துல்லாவுக்கு சுஃபியான் இப்னு சயீத் இப்னு மஸ்ரூக்கிடமிருந்து கடிதம் என்று எழுதுகிறார். இந்த ஆரம்பத்தை இப்படி எழுதின உடனேயே சுஃபியான் கேட்குறாரு, மையக்துபு ஹாத சதுர், இந்த மெத்தடில் புகழ்ச்சி எழுதுறது யாரா நீங்கள் எங்கிருந்து எடுத்தீங்க, இதை அழகாக இருக்குதே, அதை எப்படி எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வஹுவலில் ஹம்தி அஹ்லுன், புகழுக்கு அவனே தகுதியானவன் என்ற வார்த்தையெல்லாம் வருதே, இது எங்கிருந்து எடுத்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான் சொல்ற ஹத்தஸனி மன்சூர் அன் இப்ராஹிம் அன்னஹு கான யக்துபு, அதாவது மன்சூர் இப்ராஹிம் கூஃபாட இஸ்னாதை சொல்கிறார் சரியா, அன்னஹு கான யக்துபு, அவர் எழுதுவதாக என்ன சொல்கிறாருங்க, அவர் இப்படி தான் என்ன செய்வார், எழுதுவார். பாருங்கள் யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான்ட்டி இந்த சுஃபியான் படிக்கிறதும், சுஃபியான்ட்டி இந்த யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான் படிக்கிறதும், அதுபோல் ஃபுதைல்ட்டி இந்த என்ன இவர் படிக்கிறதும், ஃபுதைல் பெரிய ஹதீஸில் கூடுதலாக இருக்கல, இருந்தாலும் அவர்கிட்ட சில ஞானங்களை படிச்சுக்கிறதும், இவர்கிட்ட அவர் படிக்கிறதும் நிறைய என்ன செஞ்சிருக்கு, மாறி மாறி நடந்துக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த லெட்டரை எழுதி இசாம்கிட்ட சுஃபியான் என்ன செய்கிறாரு, கொடுத்து அனுப்புகிறார். எப்படி அந்த கடிதத்தில் இருக்கின்றா, தரத்தனி வ ஷர்ரத்தனி வ ஹவ்வஃப்தனி வல்லாஹு பைனி வ பைனக் வ அர்ஜு ஐ யஹீர் அல்லாஹுலி கப்ல மர்ஜூ இல் கிதாப். அப்போது அந்த நீங்கள் என்னை விரட்டிட்டீங்க, என்னை பல நாடுகளுக்கு என்ன தஷ்ரீத் அலைய விட்டு விட்டீர்கள், என்னை அச்சமுறுத்தி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இடையில் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி இந்த ஒரு எழுதி அவர்கிட்ட அமானெல்லாம் கேட்குறாரு. ஆனால் அல்லாஹு தாலா இந்த நூல் தெரிவது இதை கடிதத்தில் எழுதினாரா அல்லது அவரா சொன்னாரான்னு விலங்கல. அந்த லெட்டர் எழுதின பிறகு அவர் சொல்கிறாரு, வ அர்ஜு ஐ யஹீர் அல்லாஹுலி கப்ல மர்ஜூ அல் கிதாப். மர்ஜூ உல் கிதாப்னா புத்தகத்தில் பதில் லெட்டர் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு அவனது தேர்வை தருமாறு நல்ல இடத்துல துவா கேட்குறேன், எது அவன் விரும்புகிற தேர்வோ அதை தரணும்னு சொல்லி. அப்போ அந்த பாதுகாப்பு ஏடு வருது, இவர் மரணிச்சிட்டார். ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம் என்ற அந்த அனுமதி வருது, அதனோடு என்ன செஞ்சிட்டார், அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி வருது. இது ரெண்டு அறிவிப்பு அவர்கிட்ட. ஒன்று, லெட்டருடைய பதில் வருவதற்கு முன்னால் அவர் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். இன்னொன்று வந்த பிறகு என்ன செஞ்சார், பாதுகாப்பாகவும் கொஞ்சம் இருந்தார். சில பேர் நாங்கள் சொல்கிற மாதிரி இது ஆரம்பத்தில் என்ன அந்த அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பாதுகாப்பு அவருக்கு என்ன கிடச்சி இருந்து அமான் கிடச்சிருந்து புறவு இது நடந்தும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லாஹ் ஆலம் அதில் ஒரு தெளிவாக என்ன செய்யலை, ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை.
எப்படியோ சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த அவர் பாதுகாப்பு ஒரு ஒரு உத்தரவாதம் ஒன்று கேட்டு எழுதினார் என்றது கன்ஃபார்மான ஒரு செய்தி. இந்த மாதிரி என்ன அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது சில செய்திகள் வருது. அதில் சில உருக்கமான செய்திகள் வருது. அது இமாம் தஹபி வந்து இஸ்னாதுஹு முத்லிம், இருட்டான இஸ்னாதன்ட்டார். அது வந்து மிக மிக பலகீனமான இது, கண்ணீர் சிந்துற அமைப்பில் அந்த இஸ்னாதே என்ன செய்தி இருக்குது. அதனால் அந்த செய்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போலியாக நம்மளை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மிச்சம், அதாவது சாதாரண பலகீனம்னு சொன்னால் பரவாயில்ல. இஸ்னாதுஹு முதுலிம்ன்ட்டார், இருள் சூழ்ந்த இஸ்னாதா எல்லாருமே என்ன அறிவிப்பால் வரிசை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், சுஃபியான் தௌரி மரண நேரத்தில் வந்து நிறைய என்ன செஞ்சார், கஷ்டப்பட்டார் அப்படின்றதுக்கான சில செய்திகள் வருது. அதாவது இந்த வழியில் தடுமாறினார் செய்தி அப்துல் ரஹ்மான் பின் மஹதி சொல்கிறாரு, சுஃபியானுக்கு வயிற்று வலி என்ன செஞ்சது, இரவில் அதிகரித்தது. அண்டைய இரவு மட்டும் 60 முறை உதுவெடுத்தார். அது வந்து வழியில் போகிறது, உதுவெடுக்கிறது, வாரது, அது அப்படியே என்ன தொடர்ந்து உதுவெடுத்துக்கண்டே இருந்தார் அப்படின்றாங்க. அந்த ஹத்தா இதா ஆயனல் அம்ரு, அந்த சக்கராத்தை கண்ட உடனே, அதாவது மரணம் தான் என்று அவர் கண்டிருப்பார், அது இவருக்கு வழங்குமே. கண்ட உடனேயே அவர் படுக்கையிலேருந்து கீழே இறங்கிட்டார். இந்த கன்னத்தை எடுத்து நிலத்தில் என்ன செஞ்சார், வைத்தார். யா அப்துல் ரஹ்மானே மா அஷத்தல் மவுத், மரணம் இவ்வளோ கடுமையானதுன்றார். அவர் சொல்கிறார், மரணம் வந்து எவ்வளோ கடுமையானதுன்னு இந்த தலையை கொண்டு வந்து என்ன செஞ்சார், தரையில் வைத்தார் அப்படின்னு வருது. அடுத்ததாக வந்து அந்த மிகவும் அந்த மரண நேரத்தில் வந்து ஒரு வேதனையோடு என்ன செய்கிறார், அவர் வந்து தடுமாறி கொண்டிருந்தார். இந்த கொஞ்ச நேரத்தில், அதாவது மரணிக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் ஹம்மாதை வர சொல்கிறார். அந்த சக்கராத்துடைய அந்த நேரத்தில், சக்கராத்தண்டா பேச கஷ்டம், சக்கராத்துடைய ஆரம்ப நேரத்தில் ஹம்மாதை வருமாறு அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஹம்மாத் வரணும் அப்படின்னு சொல்லி, ஹம்மாத் இப்னு சலமா சரியா வரணும் அப்படின்றார். அப்போது ஹம்மாத் இப்னு சலமா அவசரமாக என்ன செய்கிறார், கூட்டிகிட்டு வர. அவர் செருப்பும் இல்லாமல் சாதாரண ஆடைகளோட வேகமாக என்ன செஞ்சிடறார், வந்துடுறார். பஸ்ரா, அந்த ஹம்மாத் இப்னு சலமா வந்து பஸ்ரா, அவர் வேகமாக என்ன செஞ்சிடறார், வந்துடுறார். வந்து பார்த்தார், கண்ணை மூடிக்கிறாரு. ஹம்மாத் இப்னு சலமா கண்டோடனே கண்ணை திறக்கிறாரு, துவா கேட்குறாரு. அவர் வந்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் என்ன துவா கேட்குறாரு, நீங்கள் வந்தது சந்தோஷம் என்ற அடிப்பில் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு. அவரை கண்டது இவருக்கு என்னது, ஒரு பெரும் மகிழ்ச்சியாக என்ன செய்யுது, அதை இருக்குது. அப்போ சில உள்ளங்களில் பாருங்கள், இந்த எத்தனையோ பேர் இதில் இருக்கிறாங்க. ஆனால் ஹம்மாத் இப்னு சலமா என்ன செய்கிறார், வர சொல்கிறார். கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கண்ணை என்ன செய்கிறாரு, மூடுறார். அடிக்கடி மா ஷத்தல் மவுத், மரணம் வந்து எவ்வளோ என்ன, அதாவது அப்போ ஒரு அங்கே பக்கத்தில் உள்ளவர் வந்து அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சா வேர்வையாக கொட்டிக்கண்டிருக்குது, விளங்கிட்டா, வேர்வையாக கொட்டிக்கண்டிருக்குது. அப்போ அவர் சொல்கிறார் என்ன, அல்லாஹு தாலா இதில் என்ன ஒரு ஹைரை வைக்கட்டும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்கிறார், ஒரு துவா செய்கிறார். இப்படி அந்த மரண சப்ஜெக்டில் வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் என்ன, அதாவது வழியில் தடமாறினார், கஷ்டப்பட்டார். மாஷத்தல் மௌத்தன் என்ன திருப்பி அதை என்ன செஞ்சார், சொல்லி கொண்டிருந்தார். அதே போல் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன, இது போன்ற நிலைக்காக அமல் செய்கின்றவர்கள் என்ன செய்யட்டும், அமல் செய்யட்டும். இந்த ஒரு நிலையை பயந்து லிமித்லி ஹாதா ஃபல்லி அமலில் ஆமிலூன், இது போன்ற நிலைக்காக நிறைய பேர் என்ன செய்யட்டும், அமல் செய்யட்டும் அப்படி என்று சொல்லி சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், இதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் வசியத்து பண்ணுறாரு, இந்த ட்ரெஸ் தான் என்னை கவனம் ஆகிக்கணும், இதாலே என்ன செய்யுங்க, இந்த ட்ரெஸ்ஸையே என்னை வச்சு என்ன செய்யுங்க, சுற்றுங்க. ஏன்னா அவருக்கு அந்த சொத்து இருந்துச்சு, ஆனால் இவர் இருக்கிற இடத்துல சொத்து என்னது இல்லை, அவருடைய சகோதரி தான் இப்போ வாரிசு. மனைவிமார் பற்றியான தகவல் இதில் வரலாம்னா மனைவிமார்கள் மரணித்திருக்க வேண்டும் என்ற சகோதரி தான் வாரிசாகி போனாருன்னு என்ன செய்யுது, செய்தியில் வருது. அப்படின்னா மற்றவங்க என்ன இருக்கலை, மற்றவங்கன்னா மனைவியோ பிள்ளைகளோ இருக்கவில்லை, அல்லது விவாகரத்து செய்திருக்கலாம் எப்படியோ. அதனால் வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அதிலேயே என்ன செய்கிறோம், அதாவது நீங்கள் இந்த கஃன் இட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அதாவது வசியத்து பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சார், சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்தார்கள். அந்த மரணித்த நேரத்தில் உஹ்ரிஜ பி ஜனாஸத்திஹி அலா அஹ்லில் பஸ்ரா பக்தத்தன், அவர் எங்கே இருக்கேன்னு தெரியாது, திடீரென பஸ்ரால அவருடைய ஜனாசா வெளியெடுக்கப்பட்ட உடனேயே என்னது ஃபஷஹிதஹுல் ஹல்க், ஒரு அந்த பெரும் திரளான மக்கள் என்ன செஞ்சாங்க அதில். ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார் எதில் இருக்கிறான்னு தெரிஞ்சிக்கல. திடீரென என்ன வெளியெடுக்கப்பட்ட உடனே சுஃபியான் தௌரியுடைய மரணம் வந்து ஒரு எஃபெக்ட் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அங்கே ஏற்படுத்திருக்க வேணும். ஷஹீதஹுல் ஹல்கன் இமாம் என்ன தஹபி என்ன செய்கிறார் சொல்கிறார், ஒரு பெரும் திரளான மக்கள் என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டார்கள். இவர் மரணித்த உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டோடனே மன்னர் வாரார், அதாவது மஹதி வந்து என்ன செய்கிறார், வாராரு. வந்து நெத்தியில் என்ன செஞ்சார், இந்த இடத்துல என்ன செஞ்சார், அதாவது அவர் முத்தமிட்டார்.
முத்தமிட்டு சொன்னார், நான் கவனிடுறேன், இவரை வந்து என்ன செய்கிறேன், நான் கவனிடுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அவர் சொல்கிறார், இன்னும் ஹவுசா ஐயோ கஃபன், அவருடைய ட்ரெஸ்ஸில் என்ன செய்யணும், அவர் வந்து கஃனிடப்பட வேண்டும் என்று என்ன செஞ்சுக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்ன பொழுதும் கூட என்ன மன்னர் வந்து என்ன அதை விடலை, 60 தீனார்கள் செலவழித்து அவருடைய கஃனை என்ன செஞ்சார், வாங்கி அவரை கஃனிட்டு. சிலர் வந்து சொல்கிறாங்க 80 தீனார்கள் அப்படின்னா பல பெருமதியான அளவிலான தீனார்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அதாவது கஃனிட்டு அவரை வந்து என்ன அடக்கினார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், இவரை தொழுவிக்கணும் யார் அப்படி என்று சொல்லி வசியத்து பண்ணியிருந்தார். அப்துல் ரஹ்மான் இபின் அப்துல் மலிக் இபின் அப்ஜர் அல் கூஃபி, அவர் தான் எனக்கு என்ன செய்யணும், தொழுவிக்கணும்னு வசியத்து பண்ணியிருந்தார். அந்த என்ன அதுக்கு காரணம், அவரை ஒரு சலா இருக்கிற எல்லாரையும் விட அவர் ஒரு சலாஹ் உள்ளவரா, இவர் எனக்கு தொழுவிக்கிற சிலவங்கள் அந்த பிரபல்யம் அது இதெல்லாம் இருக்காது, ஆனால் அவங்களுடைய சலாஹ் தொழுவிக்கிறதுக்குரிய எல்லா விதமான ஒரு மார்க்கப்பட்டு இவர் கண்டிருப்பார். அதெல்லாம் அப்படி இவர் சலாஹி அவருடைய அதாவது தூய்மையான தன்மையின் காரணமாக அவர் தான் எனக்கு என்ன செய்யணும், இமாமாக இருக்க வேண்டும் என்று, இந்த ஜனாசா தொழுகையில் இமாமாக இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சார், வசியத்து பண்ணி இருந்தார். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சார், அதாவது அவர் தொழுவித்தார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இதில் கடைசியாக அந்த மரணத்துடைய செய்தியில் வந்து கடைசியான ஒரு செய்தி நம்ம சில உரைகள்லையும் அதை சொல்லியிருக்கிறோம். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் மரணத்துக்கு பின்னால் அந்த ஜனாசா, இதுதான் ஜனாசா சம்பந்தமாக வந்த அதாவது பொருத்தமான அறிவிப்புகளில் சஹியான அறிவிப்புகளில் உள்ளவைகள். அதுக்கு பின்னால் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி மரணத்துக்கு பின்னால் அபு மன்சூர் சொல்கிறாரு, ஆரிப் அதாவது இமாம் புகாரியுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, நான் அபு மன்சூரோட வீட்டில் தான் இவர் மரணித்தார். அபு மன்சூரோட வீட்டில் அவர் என்ன செஞ்சார், மரணித்தார். அப்போது அபு மன்சூர் மிக முக்கியமான அதாவது இந்த அறிஞர்கள் ஒருவர், அதாவது பிஷ்ர் பின் மன்சூர் சலீமி, இவர் வந்து சுஃபியான் எங்களோட வீட்டில் என்ன செஞ்சார், தங்கி இருந்தார். அப்போ எங்களோட வீட்டில் என் பிள்ளைக்கு ஒரு குருவி இருந்துச்சு. புள்ள வந்து ஒரு குருவி வச்சு என்ன செய்யும், விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குருவி இருந்துச்சு, ஒரு புல்புல் இருந்துச்சு. அப்போது ஏன் இதை அடைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு அது விட்டா நல்லமேன்றார். சுஃபியான் வந்து இதை விட்டுட்டா நல்லமேன்றார். அப்போ சொல்கிறாரு, இது என்ன பிள்ளைக்குரியது, மகனுக்குரியது அப்படின்னு சொல்லி விரும்பினா அவர் உங்களுக்கு என்ன செய்யும், மகன் உங்களுக்கு அன்பளிப்பா அதை தரட்டும், அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அதை விட்டுருங்க அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒரு தீனார் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன், நான் ஒரு தீனார் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, அந்த குருவி எனக்கு தாங்க அப்படின்றார். இப்போது இமாம் தஹாபி இதுக்கு கீழே தான் சொல்லுவார், சுஃபியான் அன்பளிப்பை வாங்கக்கூடியவராக இருந்தார், அதுக்கு கூலி கொடுக்கக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார், இதில் தான் சொல்லுவார். அந்த குருவியை எடுத்துட்டு ஃபஅஹதஹு ஃபஹல்ல அன்ஹு, அதை பறக்க விட்டார். ஒரு தீனார் கொடுத்து அதை வாங்கி அதை என்ன செஞ்சார், பறக்க விட்டார். அது பறந்துட்டு ஒவ்வொரு மாலையிலும் அந்த குருவி அதே இடத்துக்கு என்ன செய்யும், திருப்பி வரும். சரியா அதே இடத்துக்கு வரும், ஒரு மூலையில் ஒரு இடத்துல வந்து நிற்கும். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதே வீட்டில் தான் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா என்ன செய்கிறார், அதாவது மரணிக்கிறார். மரணித்த பின்னால் அதாவது அந்த ஜனாசாவை தொடர்ந்து அந்த குருவி என்ன செய்யும், பறக்கிறது நாங்களாம் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். பின்னர் வந்து அடக்கப்பட்ட பின்னால் அந்த கபருக்கு பல நாட்கள் என்ன செய்தன, அந்த குருவி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கபரில் இருந்து என்ன அதாவது பிறண்டு உருண்டு என்ன செய்யும், அந்த இடத்துல ஒரு அதனுடைய கவலையை வெளிப்படுத்துவது போல ஒரு செயல்பாடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும். இப்படி போய்கிட்டு ஒரு நாள் நாங்கள் பார்த்தோம் கபரில் அது என்ன செஞ்சது, இறந்து கிடந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த கபர்லேயே இறந்து கிடந்தது என்று வருது. அதே இடத்திலே மக்கள் என்ன செய்தார்கள், அந்த குருவியை என்ன செய்தார்கள், அடக்கினார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஷேக் நாசூத் அல்பானியுடைய வரலாற்றிலும் என்ன இந்த செய்தியை பார்க்குறோம். சஅல்து அபி, சுகைனா சொல்கிறார், என் தந்தை இடத்திலே நான் கேட்டேன், ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் ஃபத்வாக்களாகவே வரும், அழகான தொகுப்பது. சஅல்து அபி, என் தந்தை இடத்தில் கேட்டேன் என்று சுகைனாவுடைய புத்தகம். அதில் அவர் சொல்கிறார், தந்தை நிறைய பறவைகளை நிறைய வளர்ப்பார். எங்கேயாவது இடங்களுக்கு போனார் என்று சொன்னால் பறவைகளுக்கு அது தானியங்கி மூலம் உணவு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போய்த்திருந்தார். அல்பானி வந்து ஒரு டெக்னீஷியன், அதனால் அவர் வந்து என்ன செய்வார்னா குருவிகளுக்கு அந்த டைமிங்கில் சாப்பாடு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை அவரே என்ன செஞ்சு போயிருந்தார். அந்த என்னது இந்த கோழிகளுக்கு, குருவிகளுக்கு, பறவைகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சுட்டு போயிருந்தார். வீட்டில் ஒரு சேவல் வளர்த்தார். அது வந்து இந்த மாதிரி என்னது ஜாமத்துடைய அந்த அதிகாலை நேரத்தில் எழும்பி என்ன அதை கூவிக்கொண்டே இருக்கும். ஷேக் அல்பானி மரணித்த அந்த நாளே என்ன செஞ்சுட்டு அதுவும் என்ன செய்தது, மரணித்ததுன்னு சொல்லி மகள் என்ன செய்கிறார் சொல்கிறார். இப்போ இது வந்து ஒரு ஆதாரம் வந்து இந்த கால்நடைகளுக்கு நமக்கும் ஒரு ஈர்ப்புன்னு என்ன செய்து இருக்கிறது, ஒரு தொடர்புன்னு என்ன செய்து இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொல்கிறாங்களே, நம்ம சாப்பாடு உயர்த்தப்படுகிற நேரத்தில் என்னது, அதாவது இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் குன்னா நஸ்மா தஸ்பீஹு வஹுவ யுக்கல், தஸ்பீஹ தஆமி வஹுவ யுக்கல், சாப்பாடு சாப்பிடப்படுகின்ற நேரத்தில் அவருடைய தஸ்பீகை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்
கேட்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சஹியான அறிவிப்புகள் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ரசூலுல்லாஹ் காலத்தில். ஸோ இது வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இதில் வந்து அவர் விடுதலை செஞ்ச அந்த பறவை அவருடைய என்ன ஜனாசாவுடைய இதில் என்ன அதாவது அந்த கபரிலேயே மரணித்தது அப்படின்னு மக்களும் அதை என்ன செஞ்சிட்டாங்க அங்கேயே அடக்கினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதுதான் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த செய்தி. கடைசியாக இமாம் தஹபி அவர்கள் அதை முழுசாக முடிச்சுட்டு என்ன தம்மதி தர்ஜுமா என்ன அவரை பற்றிய அந்த சுயசரிதம் இதோடு என்ன செய்கிறது முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் பதிந்திருந்தார். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.